அவங்கள நான் இப்படிலாம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னதை விட என் லைஃப் இப்படிலாம் இருக்கணும் ஒருத்தர் கிடைச்சா அப்படின்னு எதிர்பார்க்குறோம் தான் அதிகம். உன்னால் இன்னொருத்தரோட வாழ்க்கையை அழகாக்க முடியுமான்றது தான் கதை. என்ன கேட்டால் நீ என்ன வேணாலும் பண்ணு, ஓகே, உனக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணு, ஆனால் ஒரு டிரான்ஸ்பரன்சியோட இருக்கு. ட்ரஸ்ட் எங்கே பிரேக் ஆகும்னா when you are not transparent. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை நீங்கள் வந்து ஃப்ரெண்டுன்றதுனாலையும் தேர்ந்தெடுத்துடாதீங்க, இல்லை ரொம்ப பழகிட்டாங்க, இல்லை நம்மளோட சொந்தக்காரங்க, இல்லை அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் இல்லை. த நம்பர் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், நம்பர் ஆஃப் நோஸ், ஓகே, எங்கெங்கெல்லாம் உனக்கு தடைகள் வந்தது, எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள்ஸும் சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ண, இதை அடிப்படையில் தான் நீ ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸே ஆகும். அப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அடுத்தவங்களுக்காக நான் இந்த காரில் தான் வரணும், இந்த காரில் தான் போகணும்னா சூடு போட்டுக்காது. மற்றவங்களுக்காக வாழ்ந்து 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 நம்ம கடனாளியாக போட்டு மிச்சம். நீங்கள் எது வேணாம்னு நினைக்கும் போது அதை பற்றி அதிகமாக பேசும். இவங்க போயிட்டாங்க, இவளை மறக்க முடியல அப்படின்றதுக்காக அவங்க கூட வெளியே போகிறது, அவங்க கூட டெக்ஸ்டிங் பண்ணுறது எல்லாமே இந்த ஒரு ரிலேஷன் கண்டினியூ ஆகும்போது இவங்க ஹீல் ஆன மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக ஹீல் ஆகலை. இவங்களோட ஒட்டுமொத்த கோபத்தையும் இந்த பர்சன் கிட்ட காமிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் அவனுக்கான கெட்ட பேராக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம். அவனோட கம்பேக் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும். நம்மளோட பிரச்சனைகளை 10 பேர்கிட்ட ஷேர் பண்ணிடலாம். நம்ம பிரச்சனையாக இருக்கிறோம், கடனில் இருக்கோம், ஏதாவது ஒரு மன கஷ்டத்தில் இருக்கணும்னு 10 பேர்கிட்ட ஷேர் பண்ணிடலாம். ஷேர் பண்ண நம்மளே கூட மறந்துடுவோம். ஆனால் காது கொடுத்து கேட்டான் பார்த்தியா ஒருத்தன் நம்ம கதையை, அவன் மறக்கவே மாட்டான். யார் நம்மளுக்கு உண்மையான நண்பர், நம்மளோட குறைகளை கரெக்டாக சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா நல்ல நண்பன். இங்கே எந்த அஃபேர் தப்பு அப்படின்னா, நீ நல்லா வாழ்ந்துட்டுருக்க, அந்த மனைவியோட இல்லை அந்த கணவரோடய நல்லா வாழ்ந்துட்டுருக்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு நீ வந்து இன்னொரு வாழ்க்கை தேடி போகணும்னு நினைக்காது. இப்போ அவருக்கு வந்து இவ்வளோ கோடி சம்பளம் கிடைக்குதுன்னா அதே கோடி கணக்கில் தான் எல்லா நடிகர்களும் வாங்கிட்டு இருக்காங்க, கிடையாது. அந்த இடத்த அடையிறதுக்கு அவருக்கு இத்தனை வருஷம் ஆகுது. அப்போ நீ ஆல் ஆஃப் சடன் வந்துட்டு நீ அதே மாதிரி ஆகணும்னா ஹாய் ஜெயா டிவி வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஷோவில் நம்ம கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் இருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா நிச்சயமாக இவரை எங்கேயாவது நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, நம்ம ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது கண்டிப்பாக இவரோட ரீல் எங்கேயாவது நம்மளை ஹீல் பண்ணியிருக்கோம். ஸோ ரீலில் பார்த்த இவரை ரியலாக அழகாக ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறோம். எஸ், லெட்ஸ் வெல்கம் ஆல்ஃப்ரெட் ஜோஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ ஹாப்பி இன்டர்வியூங் யூ டுடே. ஏன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் தான் பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் நிறைய பேர்த்த ஹீல் பண்ணியிருக்கீங்க, அதில் நானும் ஒரு பர்சன். ஸோ இன்னைக்கு உங்களை இவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்க்குறேன்னு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த இன்டர்வியூவும் பார்க்குற நிறைய பேர்த்துக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட முதல் கேள்வி, ஆல்ஃப்ரெட் ஜோஸ் அப்படின்னாலே எங்களுக்கு வந்துட்டு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் ஓகே இவரோட ஹீலர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், இதை பற்றி பேசுவார், அதை பேசுவார், ஆக்டர், இதெல்லாம் ஒரு பக்கம். சோஷியல் மீடியா இல்லை, ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு, டிவி இல்லை அப்படின்னா ஆல்ஃப்ரெட் ஜோஸ் யாரு? ஸோ ஆல்ஃப்ரெட் ஜோஸ்னா யாரு? ஸோ இப்போ சோஷியல் மீடியாவே இல்லை இல்லை இல்லை, நீங்கள் எப்படி சார் லைஃப்பை ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்கள் லைஃப்பை எப்படி பார்க்குறீங்க அப்படி கேட்குறேன் நான். அப்படி கேட்குறீங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையும் சந்தோஷமாக கடந்து போகிற மாதிரி போயிடுறேன். எதுவுமே பிரச்சனையாக பார்க்கல. யாருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பேன். எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். நம்ம மட்டும் பிரச்சனைகளே இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் வாழ்க்கை போர் அடிக்கும் இல்லையா, என்னடா இது அப்படின்னு. ஸோ நான் அதனால் எதையுமே வந்து ஹேண்டில்லாம் பண்ணலை, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் கடந்து தான் போய் ஆகணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விஷயம் புதுசாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் இல்லை, அதை கடந்து போகிறீங்கள. அது மாதிரி இன்னொரு பிரச்சனைகளும் காத்துட்ருக்கோம், அதையும் கடந்து போவீங்க. உங்களை தயார் தான் படுத்திட்டு இருக்கு. ஓகே, ஆல்ரைட். அண்ட் லவ், காதல் அப்படின்னா நிறைய ஃபார்மில் பேசியிருக்கோம். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக காதல் ஒரு பெரிய அனுபவங்களை கொடுத்துருக்கோம். சிலதுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கோம், சில பேருக்கு ஏமாற்றத்தை கூட கொடுத்துருக்கோம், சில பேருக்கு லைஃப் சேஞ்சிங்காக இருந்திருக்கும், சில பேருக்கு வந்து ஏண்டா இதில் விழுந்தோம் அப்படின்னு இருக்கும். ஒரு கவிதை அழகாக படித்தேன். என்னென்னா, பிரிய போகிறேன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை பிரிக்கிறதுக்காக இந்த கடவுள் வந்து என்னை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினார், இதை ஏன் என்னை பார்க்க வைக்காமலே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு. சரி, ஆக மொத்தம் ஒரு நாட்டு தானே, இந்த கனெக்டிங் நாட்ஸ் தானே லைஃபு. அப்போ இந்த சமயத்தில் இந்த நபரை நான் சந்திக்கணும்னு எழுதியிருக்கு. அந்த சந்திக்கிறதுனால வந்த மெமரிஸ், ஓகே, அந்த மெமரிஸ் வந்து எதில் எண்ட் ஆக போகுதுன்றது தான். ஓகே, ஸோ எல்லாம் காதலும் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, திருமணத்தில் முடிஞ்சால் தான் அது காதல் கை கூடதாகவும் காதல் ஜெயிச்சதாகவும் நினைக்கிறோம். ஓகே, காதல் வேறு திருமணம் வேறுன்றது முதல்ல
புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே டைம் எடுத்தது. ம். காதல்ன்றது உங்களுக்கு அதுக்கான அழிவு எதுவுமே இல்லை. ஓகே, காதல் எப்போ வேணாலும் காதலிக்கலாம். ஓகே, என்ன நான் காதலிச்ச பர்சனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளோதானே. ஓகே. ஸோ அதுக்காக காதல் இதுக்கு மேலே நான் காதலிக்க மாட்டேன்னா, ம். இல்லை அந்த காதல் இதுக்கு மேலே அதுக்கு தொடரும்னு போடாமல் முற்றும்னு போட்டுடணுமா? ம். இல்லை இல்லை, அந்த காதல் எப்பவுமே இருக்குது. நான் இன்றைக்கும் விரும்புகிறேன், இன்றைக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு இருந்தால் தானே காதல். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். காதல்ன்றது இதுதான் காதல் அப்படின்ட்டு ஒரு ஒ- ஒ- ஒரு பெட்டிக்குள்ளே அடைக்க முடியாது அது. ம். ஓகே, எல்லாமே காதல் தான். தேடுறது காதல், தேட வைக்கிறது காதல், ஏங்குறது காதல், ம். ஓகே, கேட்காமலே செய்கிறது காதல், ஓகே, அவங்களே காத்திருக்கிறது காதல், ஆச்சரியப்படுத்துறது காதல், சம்டைம்ஸ் வருத்தப்பட வைக்கிறதும் காதல், சிரிக்க வைக்கிறதும் காதல், எல்லாமே காதல் தானே. லவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சார், இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல நிறைய பேர் இதுதான் லவ்வா அப்படின்னு தெரியாமே லவ் பண்ணிருக்காங்க. அதுல ம். முக்கியமா அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு டாபிக் இந்த பொசசிவ்னஸ் அப்படின்னு ஒரு டாபிக். Okay. இந்த பொசசிவ்னஸ் கியூட்டா இருக்கிற வரைக்கும் அது ஹெல்தி, குட். ம், ம். பட் அதை தாண்டி போகும்போது அது ஒரு கண்ட்ரோலா மாறுது, ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா மாறுது. ஆமா. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொசசிவ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், அது இருக்கலாமா இருக்கக்கூடாதா ஃபர்ஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்ல? இல்லை, எந்த பொசிஷனஸ் ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு அது ரொம்ப அக்கறையாகவே தெரியும், ரொம்ப கேரிங்காக இருக்காங்களே அப்படின்னு தோணும். ஒரு கட்டத்துக்கு மேலே இது டார்ச்சராக தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் உண்மை. எதெல்லாம் கேள்விகளாக அதிகமாக மாறுதோ, தொடர்ந்து அந்த கேள்விகளாக வரும்போது அது சந்தேகங்களாகவும் மாறக்கூடியது. அந்த சந்தேகங்களாக மாறக்கூடிய கேள்விகள் வந்து நம்மளுக்கு பிடிக்காம போயிடும். ம். நம்மளை கேள்வி கேட்டாலே பிடிக்காதுன்னெலாம் கிடையாதுங்க. கேள்வி கேட்குற டோனில் தான் நம்மளுக்கு பிடிக்காம போகிறது. ஸோ அந்த எந்த ஒரு எமோஷனோட ஒரு டோனில் அந்த கேள்வி எழுப்புறாங்களோ அதுபடி தான் நம்ம ஒரு மனிதன் மேலே வெறுப்பு வருது. ஓகே, சாப்பிட்டேன் அப்படின்றதுக்கு கேட்கும்போது ஃபஸ்ட்டு என்னை சாப்பிட்டியான்னு கேட்குறது கூட ஆள் இருக்குது பார்த்தியா, எனக்காக ஒருத்திக்கு தேடுறா பார்த்தியா அப்படின்னு தோணும். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இங்கே சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட தெரியல, நீ நல்லா வெளியே சாப்பிட்டு வரல அப்படின்னு சொன்னால் டோன் மாறிடுச்சுல. என்ன சாப்பிட்டேன்றது கிடையாது, நீ எல்லாம் என்ன சாப்பிடாமல இருக்க போகிற, நல்லா தான் சாப்பிடு அப்படின்ற மாதிரி போச்சுன்னா. ஸோ இப்போ இந்த மாதிரியான டோனும் இந்த மாதிரியான சலிப்புத்தன்மையும் எல்லாமே வரும்போது அங்கே ரிலேஷன்ஷிப்பே ஸ்பாயில் ஆகிடும். ஓகே, ஸோ என்னை பொறுத்தவரையும் என்னென்னா சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களோட பொசிஷனஸ், எஸ் அஃப்கோர்ஸ் அது கண்டிப்பாக வேணும். வேறு ஒருத்தர் தொடுறது பிடிக்காது, வேறு ஒருத்தர்கிட்ட பேசுறது பிடிக்காது, வேறு ஒருத்தர்கிட்ட பழகினா பிடிக்காது, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா பிடிக்காது, ஓகே, உங்களுக்கு ரிப்ளை பண்ணலன்னா பிடிக்காது. ஸோ இதெல்லாமே ஒரு பொசிஷனஸ்க்குள்ளே தான் வருது. ஓகே, ஆனால் அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே, எல்லாத்தையும் சந்தேக கண்ணத்தோடையோ இல்லை எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நடக்கணுன்றதையோ விருப்பப்படுறத பதில் அவங்களுக்காக அப்படின்னு. நான் சமீபத்தில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னேன், ரொம்ப அழகாக சொன்னீங்க சார்ன்னு சொன்னாங்க. அதை நான் நிறைய நேரம் மறந்துட்டேன். அது திருப்பி எனக்கு சொல்ல தெரியாமல் போச்சு. நான் என்னவோ சொன்னேன்னு காரில் பேசுகிறேன், தெரியலையே சார். அதுக்கப்புறம் அது எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. என்ன அப்படின்னா, நம்மளோட ஏக்கங்கள் இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும் வழக்கமாகவே. நான் வந்து எனக்கு ஒருத்தர் இருந்தால் அவங்கள நான் இப்படிலாம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னதை விட என் லைஃப் இப்படிலாம் இருக்கணும் ஒருத்தர் கிடைச்சா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தான் அதிகம்ங்களா. ஒருத்தர் கிடைச்சா நீ எப்படிலாம் பார்த்துப்பேன்றது தான் காதல். ஒருத்தர் கிடைச்சா நீ எப்படிலாம் வாழ போகிறன்றதுக்கு பேர் காதல் கிடையாது. உன் வாழ்க்கையை அமைச்சிக்கிறதோ இல்லை நீ வந்து ஒரு அழகான வாழ்க்கையை நோக்கி போகிறதுக்கு பேர் காதல் கிடையாது. உன்னால் இன்னொருத்தரோட வாழ்க்கையை அழகாக்க முடியுமான்றது தான் காதல். ஸோ அதை தான் இன்றைக்கி மறந்துட்டு இருக்காங்க. சரி, அதை தெரியாமல் பொசசிவ்னஸ்ன்றதில் இதை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்ருக்காங்க. சரி, ஒய் திஸ் பொசசிவ்னஸ் சடன்லி ஆல் ஆஃப் அ சடன்? இத்தனை வருஷத்தில் நீ எவ்வளோ நாளாக பழக்கம், நீ எவ்வளோ வருஷமாக வந்த, இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்தாங்களே, இதுக்கு முன்னாடி இப்போ நீ உன்னோட கேரக்டரை அவங்க லைஃப்லேருந்து எடுத்துட்டா அவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்களா இல்லை வருத்தப்பட போகிறாங்களா? நல்லா யோசிச்சுப்பார். அப்படின்னா அவங்க உண்மையிலே சந்தோஷமாக தான் இருந்தாங்க. நீ வந்த பிறகும் இன்னும் சந்தோஷமாக இருக்க போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ ஏன் அவங்க வருத்தப்படுறாங்கன்னா உன்னோட அளவுக்கு அதிகமான பொசசிவ்னஸால் தான் வருத்தப்படுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், பொசசிவ்னஸுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. அளவுக்கு அதிகமாக போகும்போது அது கண்டிப்பாக பொசசிவ்னஸாக இருக்காது, அது கண்டிப்பாக உங்களோட டார்ச்சராகவே இருக்கும். உங்களை பார்த்தா பிடிக்காத ஒரு வெறுப்பாக மாறி இருக்கும். சூப்பர். அது அதுக்கப்புறம் அப்படி கண்ட்ரோலா மாறுது, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா மாறுது. வி ஸ்டார்ட் டு இது வந்து எப்படின்னா இட்ஸ் ஒரு ஆர்சி கார் ஹேண்டில் பண்ணுற மாதிரியோ இல்லை ஆர்சி ஃப்ளைட் மாதிரி ஆயிடுச்சு. என் கையில் ரிமோட் இருக்குது, நான் சொல்கிறபடி தான் அது டர்ன் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்னதை கேட்கல, நீ நான் அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீ அதை தான் பண்ணுற. நான் என்ன சொல்கிறேன்னா அதை நீ செய்யவே மாட்டேன். சரி, ஆக மொத்தம் நான் சொல்கிறத கேட்கறதுக்காக ஒருத்தரை தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எதுக்காக இந்த ஃபைன் டியூனிங்? நெவர் எவர் டூ தட். உங்களை யாருன்னா அந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணா
நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நான் ஒரு விஷயத்துக்காக பயப்படுறீங்க, எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்னு இன்னைக்கு வரையும் பார்த்தோன்னா, நான் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய கப்புள்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய ஈவன் லவ்வர்ஸ் பார்த்துருக்கேன். ஓகே, எல்லாமே ஒரு இடத்துல ஒரு பயப்படுறாங்க. ஓகே, இது ஒரு கண்ட்ரோலில் யாருக்கிட்டேயோ இருக்கிறாங்க. அவங்க அவங்களாவே வாழலை. ஓகே, ஐயோ அவருக்கு இது பிடிக்காதுங்க, அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்வாங்க. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது லைஃப்பில், கிடைக்கணும், வாங்கணும், எதுக்குனாலும் அவருக்கு தெரியாமல் பண்ணிடக்கூடாது, அவர்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு இவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி போயிடுச்சு சீரியஸாகவே. ஈவன் நான் அன்றைக்கி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறேன், ஒரு பொண்ணு வந்து தாலி கட்டுற சீன் ஒன்று இருக்குது. ஓகே, ஐயோ தாலிலாம் கட்டணுமா, இதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு. அது ஷூட்டு, தாலி கட்டுற, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், தாலி கட்டணும், நான் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. இவ்வளோ சென்டிமெண்டலாக இருக்கிறது அது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் மட்டும்தான் நடக்கும். ஓகே, ஆனால் இருந்தாலும் இது ஒரு ஆக்டிங் தான், இது ஒரு ப்ரொஃபஷன் தான். இதில் நான் பணமாக இருந்தவொடனே என்னை தூக்கி போய் புதைச்சிட போகிறது கிடையாது, நான் தாலி கட்டவொடனே யாரு கூட வாழ்ந்துட போகிறது கிடையாது. அப்போ இது ஒரு நடிப்புன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சிக்காம, அப்போவும் ஒரு சின்ன ஒரு ரோலில் நடிக்கிறாங்க, அதுக்கும் ஒருத்தருக்கு ஃபோன் நடிக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க. புரியுது. சரி, இன்னைக்கு வருத்தமான விஷயமே என்னன்னா, அடுத்தவங்களோட பெர்மிஷனை கேட்டு தான் வாழ்கிற ஒரு அவலமான ஒரு நிலையில தான் பல பேர் தள்ளப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா. தன்னோட முடிவில் அவங்களோட சுய சிந்தனையில் இங்கே யாருமே வாழவே இல்லைன்றது தான் வருத்தமாக இருக்கு. ஆமா. ஸோ இதுலேருந்து சிமிலராக நம்ம ஃப்ரீடம் பற்றியும் பேசலாம் சார். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரீடம் எவ்வளோ முக்கியம்? ஃப்ரீடமோட டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா ஃப்ரீடம்ன்றது கூட சம்டைம்ஸ் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, அவங்களோட உடைக்காக இருக்கட்டும், இல்லை வெளியே போகிற நேரங்களாக இருக்கட்டும், இல்லை யார்கிட்ட பழகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே சுதந்திரத்துக்கு அடிப்படையில் கொண்டு போயிடுறாங்க. ஆனால் என்ன கேட்டால், நீ என்ன வேணாலும் பண்ணு, ஓகே, உனக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணு, ஆனால் ஒரு டிரான்ஸ்பரன்சியோட இருக்கு. ஓகே, ட்ரஸ்ட் எங்கே பிரேக் ஆகும்னா வென் யூ ஆர் நாட் டிரான்ஸ்பரண்ட். ஓகே, உன்னோட டிரான்ஸ்பரன்சி இங்கே கட் ஆகும் போது தான், நீ மறைக்க ஆரம்பிக்கும் போது தான் உன்னுடைய நம்பிக்கைகள் இங்கே உடைக்கப்படுது. அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதை உடைக்கிறதுக்கு வித்தின் அ செகண்ட்ஸ் போதும். ஓகே, ஒரே ஒரு டிரான்ஸ்பரன்சியாக ஒரு விஷயத்தை மறைக்கணும்னு சொல்லியே நம்மளை ஒருத்தர் பிடிக்காத அளவுக்கு ஆகிடும். அதுக்காக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யாரோ ஒருத்தர் ஒரு தேர்ட் பர்சன் வந்து சொல்கிறத விட நம்மளே சொல்கிறது நல்லது இல்லை. கண்டிப்பாக அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரன்சி. நான் இங்கே போகிறேன், இங்கே வரேன், இல்லை இது ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்தது, வாட் எவர் பாஸ்ட் வந்து சம்டைம்ஸ் சொல்கிறதுனாலே பிரச்சனை ஆகுது. அதனால் நீ சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஆனால் ப்ரெசண்ட்டில் இந்த பாஸ்ட்டில் பண்ண தப்பு பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ரெசண்ட்டில் இந்த டிரான்ஸ்பரன்சி, ஓகே ரைட், ஐ ட்ரஸ்ட் ஹிம் அப்படின்னு இருக்குன்னா, எங்கே ட்ரஸ்ட்டு இன்னும் அதிகமாக பில்ட் ஆகும்னா வென் யூ டிரான்ஸ்பரண்ட். நீ எவ்வளோ சம்பாதிக்கிறன்றது பேர் டிரான்ஸ்பரன்சி இல்லை, நீ என்னென்னலாம் வேலை பண்ணுறதுக்கு பேர் டிரான்ஸ்பரன்சி கிடையாது. டிரான்ஸ்பரன்சின்றது நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும்ல, அதெல்லாம் மறைக்காமல் இருக்கிற பேர் தான் டிரான்ஸ்பரன்சி. ஆக்சுவலாக வந்து பார்ட்னர் அப்படின்னு ஏன் இதுக்கு வச்சாங்க, ஏன் வந்து ஒரு துணைவியார்னு ஏன் தமிழில் அழகாக வச்சுருக்காங்க? ஓகே, உன்னோட பெட்டர் ஆஃப் நீ ஏன் வச்சுருக்காங்க? ஓகே, ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக. ஸோ இல்லறம்னு ஒரு விஷயம் இருந்தால் இல்லம்னு ஆகுது. ஓகே, தமிழ் அழகான ஒரு மொழி, அதில் வந்து எவ்வளோ அழகாக கோர்வையாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்கன்னா, நீ வெளியே 1000 பேர்கிட்ட 1000 விஷயங்கள் மறை, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட மறைச்சிடாது. ஓகே, உன்னையே நம்பி இருக்கிறவங்ககிட்ட எதையும் மறைக்காது, கொஞ்சமாவது உண்மையாக இரு. அந்த உண்மைத்தன்மை போயிடுச்சுனாலே நண்பகத்தன்மை போயிடும். ஓகே, அது போயிடுச்சுனாலே லைஃப் போயிடும். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நீங்கள் பார்ட்னர் அப்படின்னு சொன்னனால இந்த லைஃப்பில் வந்து 2 விஷயம் இருக்குது சார், 2 பார்ட்னர், அதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஒன்று லைஃப் பார்ட்னர், இன்னொன்று பிஸ்னஸ் பார்ட்னர். இந்த பார்ட்னரை எப்படி சார் சூஸ் பண்ணுறது? எக்ஸாம்பிள் லைஃப் பார்ட்னர் எப்படி சார் சூஸ் பண்ணுறது? லைஃப் பார்ட்னர் நம்ம சூஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை, நீங்களாவே இருங்க. அப்போ அந்த பார்ட்னர், அதுக்கான பார்ட்னர் இருப்பாங்க, புரியுதுங்களா? நீங்கள் ஒருத்தருக்காக மாறிட்டுலாம் ஒரு பார்ட்னரை தேடிட்டுலாம் இருக்கணும், இல்லை உங்களுக்காக ஒருத்தரை மாறி வச்சு தான் பார்ட்னரை தேடணும்லாம் இல்லை. ஓகே, சரி, அவங்கள மாதிரி இருந்தாலே போதுமானது தான் நான் நிறைய இடத்துல சொல்கிறது. ஓகே, சரி, நீங்கள் இங்கே வந்து எப்படின்னா, நீங்கள் கலகலன்னு இருக்கிறதுனால உங்களுக்கும் ஜாலியாக இருக்கிற மாதிரியான ஒரு பார்ட்னர் கிடச்சிருவாங்கலாம் கிடையாது. சம்டைம்ஸ் மூடியாக இருக்கிற மாதிரியோ, இல்லை அரகண்டாக இருக்கிற மாதிரியோ, இல்லை ஸ்டபனாக இருக்கிற மாதிரியோ, உங்களை ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி கூட ஒரு ஆள் வரலாம். ஓகே, ஸோ பார்ட்னர் கொஞ்சம் மாறி கூட வரலாம், கொஞ்சம் உங்களோட ரசனைக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஆப்போசிட்
போல்ஸ் ரியாக்ட்ன்ற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இப்படி தான் அமையும். ஓகே. நம்ம கையில இல்ல. அது அமையறது அமையும் அப்படி. அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி அந்த பார்ட்னரை கரெக்டா கொண்டு ஆமாங்க. சம்டைம்ஸ் வந்து இவங்க 2 பேருக்கு எப்படிடா செட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தான் செட்டே ஆகும். அதனால தான் ஒரு இதில் சொல்லியிருப்பேன், வாழ்க்கையை நல்லா வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கையே அமையாது, எல்லாமே தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை அமையாது. வாழவே தெரியாது, அவனுக்கெல்லாம் வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், அவனுக்கு அப்பவும் வாழ தெரியல. ஒருவேளை அங்கதான் மிஸ்டேக் ஆகுதோ சார்? இப்போ ஒருவேளை நம்ம வைப்லயே இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நம்ம மாதிரியே இருக்கணும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்றதுனால என்னமோ பார்ட்னரை சூஸ் பண்றதுல தப்பு பண்றாங்களோ? எப்படி ஆப்போசிட்டா அமைஞ்சாலும் அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி கொண்டு போறோம்ன்றதுல தானே இருக்கு. ஆமா ஆமா. இப்போ 2 பேருக்கும் சமைக்க தெரியும் அப்படின்னா, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், பரவாயில்ல ஒரு நாள் இவர் சமைப்பார், ஒரு நாள் அவங்க கிடையாது. 2 பேரும் சமைக்க தெரிஞ்சாலும் சமைக்கிறது அவங்களுக்கு போர் ஆகிருக்கும். 2 பேரும் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறவங்கள கூட மாறி இருக்கலாம். சார் இப்படி தான் மாறும். கான்ட்ராஸ்டாக தான் லைஃப் நல்லா இருக்குங்க. ஒரே மாதிரி இருந்தால் நம்ம கண்ணாடியை பார்த்து வாழ்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது சீரியஸாகவே. இப்போ ஒரு லைஃப் பார்ட்னர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பேசணும். பட் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் எப்படி சார் சூஸ் பண்ணுறது? ஓகே, பிஸ்னஸ் பார்ட்னர். ஆமாம், ஆக்சுவலாக வந்து ஒரு கோட் இருக்குது. என்னென்னா, ஒரு நல்ல நண்பனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 10 நாள் பேசாமல் விட்டுரு. ஒரு 10 நாள் பேசாமல் விட்டுரு. 2வது அவங்க கூட ஒரு தூர தேச பிரயாணம் பண்ணு, ஓகே, ஒரு பயணம் போ அப்படின்னு. 3வது அவங்க கூட ஒரு வியாபாரம் தொடங்கு. ஓகே, இதில் நம்மளுக்கு ஒரு நல்ல நண்பனை தெரிஞ்சுக்கலாம். ஒரு 10 நாள் பேசாமல் இருக்கும்போது அவன் யார் யார்கிட்ட நம்மளை பற்றி என்னென்ன பேசுகிறான்றது தெரிஞ்சிடும்ல. அப்போ அவன் எப்படிப்பட்ட நண்பன்றது நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஓகே, நம்ம இருக்கும் போது கூட பழகும் போது எப்படி இருக்கா, கூட இல்லைனா எப்படி இருக்கான்றது தெரியும். ஸோ 2வது தூரதேச பிரயாணம் போகும்போது அவன் என்ன மாதிரி சாப்பிடுவான், சிக்கன் பீஸ் வந்தால் உனக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றானா, இல்லை அவனே சாப்பிட்றானா, இல்லை பசிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு வெளியே போய் சாப்பிட்றானா, இல்லை தூங்கும் போது கொரட்டை விடுறானா, இல்லை தூங்க விடாமல் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறானா, அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாம் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும் இல்லையா. அந்த ஒரு பயணத்தில் அவங்க கூட தங்கும் போது, அவங்க கூட நீங்கள் ஒரு 10 நாள் இருக்கும் போது எல்லாமே அவனை பற்றி தெரிஞ்சிடும். அப்போ அது உங்களுக்கு இல்லை இவனெல்லாம் வெறும் டீ கடையிலையும் அங்கங்கே பார்க்குறதும் ஹாய் பாய் சொல்கிறதுக்கு தான் கரெக்டு, இவங்க கூடலாம் மனுஷன் இருக்க முடியாது அப்படின்றது கூட தெரிஞ்சிடும். இல்லை ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு கூட ஆகும் இல்லையா. இன்னொன்று வியாபாரம் பண்ணும்போது, அந்த வியாபாரம் பண்ணும்போது தான் தெரியும் இது கரெக்டான ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரா. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை நீங்கள் வந்து ஃப்ரெண்டுன்றதுனாலையும் தேர்ந்தெடுத்துடாதீங்க. இல்லை ரொம்ப பழகிட்டாங்க, இல்லை நம்மளோட சொந்தக்காரங்க, இல்லை அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கான நாலேஜ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் அதே நாலேஜ் இருந்தால், அதே இன்ட்ரெஸ்ட் இருந்தால், அவங்களுக்கும் அதே கேப்பபிலிட்டி இருந்தால், அதே பேஷனோடு இருந்தால், அவங்களாலே இதெல்லாம் இந்த ஆர்கனைசேஷனை லீட் பண்ண முடியுன்றத ஒரு தைரியம் இருந்தால், அவங்களுக்கு அந்த ஒரு ஹவு டு லீட் அன் ஆர்கனைசேஷன்ன்ற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்கள நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம்ங்களா. எந்த குவாலிட்டியும் இல்லாமல் கஷ்டப்படுறான் பாவம் அப்படின்றதுக்காக நீங்கள் யாரையோ ஒரு பார்ட்னராக தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் ஆகும் போது நீங்கள் என்ன நிலைமையில் இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. உங்களை விட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கல. பிகாஸ் அவங்க பணம் போடலை, மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் தான் அப்படின்னும் போது அவங்க அவங்கள ஒரு நடுத்தருக்கு நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் விட மாட்டேன், நானும் இருக்கேன், எனக்கு சம்பாதிக்க முடியும், இல்லை உன்னை சம்பாதிக்க வைக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான நட்புகள் இருந்தால் சந்தோஷம், அவங்கள பிஸ்னஸ் பார்ட்னராக நீங்கள் ஏற்றுக்கலாம். அதுக்காக பார்ட்னர்ஷிப்பே வேலைக்கு ஆகாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் எந்த மாதிரியான குவாலிட்டியான பீப்புளை நீங்கள் பார்ட்னராக ஆக்குறீங்கன்றது ஒன்று இருக்குது. ஓகே, யாருமே கஷ்டப்படுறாங்க ரொம்ப பாவம் அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்ட்னர் ஆக்கணும்னு அவசியமே கிடையாது. சூப்பர், சிம்பிள் வேஸ் தான். பட் அதை கண்டுபிடிச்சிட்டாலே போதும், நம்ம ஈஸியா நம்மளோட பிசினஸ். இல்லை, நம்ம படுற பெரிய ஒரு தப்பு என்னன்னா, ஈஸியா இலகுன மனசா பாவம் பார்த்துருவோமா. ஓகே, அதனால நம்ம யாரை வேணாலும் ஓகே அப்படியே முத்துப்படம் ரஜினி மாதிரி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருது, வாரி கொடுத்துருது. ஸோ அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நடுத்தரில் தான் நிற்கணும். இந்த இன்லாம் இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அதில் வந்து அழகான ஒரு ஆத்திச்சுவடி மாதிரி ஒரு கவிதை போட்டுருவாங்க முன்னாடி. ஓகே, அப்படின்னா இல்லாதவர்களுக்கு ஈகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்லாதவர்களுக்கு ஈகை. அதே மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒன்று வரும், அது நான் மறந்துட்டு முன்னாடி அதை சொல்லுவேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல, ஆல அரசனும் ஆண்டியாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசனும் ஆண்டியாவான், இல்லாதவர்களுக்கு தான் ஈகை. ஓகே, ஆனால் நீங்கள் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்த அரசனும் ஆண்டி ஆகிடுவான். அப்போ நீ ஒரு நாள் ஆண்டி ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்து நடந்துக்கலாம் அப்படின்னு. ஓகே, பட் அதே மாதிரி இப்போ சிமிலராக பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால சார், நிறைய பேர் வந்துட்டு இப்போது டெய்லி ஒரு 10,000 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய துறைகளில் நம்ம பார்க்குறோம். பட் அது நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சார், பட் அதை சஸ்டெயின் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல,
அத நம்ம பார்க்கும்போது இப்பலாம் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணா நெறைய பேர் இப்படி ஒரு 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னன்னா அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் இவ்ளோ இப்படி ஸ்டார்ட் பண்ணேன், இவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன், இன்னைக்கு நான் இவ்ளோ கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாரி ஒரு பக்கம் சக்சஸ் ஸ்டோரி சொல்றாங்க. நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் உட்கார்ந்து நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணேன், இது இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களோட சோக கதையும், நெகட்டிவிட்டியும் உட்கார்ந்து சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே பிசினஸா தான் இருக்கும். பட் அது ஏன் போய் தப்பா போய் முடியுது? இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஓகே. ஸோ இங்கே வந்து நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்த இன்னொருத்தரை பார்த்து ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்லை அது உங்களுக்கான அனுபவம் இருக்கா? இது யோசிக்கணும். இப்போ சக்ஸஸ் ஆனன்னு பேசுனவங்க அவங்களோட அனுபவங்கள் தான் அதிகமாக இருக்குமே தவிர வேற எதுவும் இல்லை. அந்த அனுபவங்கள் தான் அவங்களுக்கு அதிகப்படியான பேமெண்ட்டையும் கொடுக்குது, அதிகப்படியான கிளையண்ட்ஸையும் கொடுக்குது, அதிகப்படியான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியது அவங்களோட அனுபவங்கள் தான். நம்ம வந்து ஏதோ ஒரு 10 நாள் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு, ஏதோ ஒரு மாதம் 2 மாதம் போயிட்டு ஏதோ ஒரு மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீ நஷ்டத்தில் தான் போவேன். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், நம்பர் ஆஃப் நோஸ், ஓகே, எங்கெங்கெல்லாம் உனக்கு தடைகள் வந்தது, எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள்ஸும் சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ண, இதை அடிப்படையில் தான் நீ ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸே ஆவ. ஓகே. சும்மா ஜஸ்ட் லைக் தட் நேற்று ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி நீயும் வந்து இன்டீரியர் பண்ணிவிட்டு பயங்கர எக்ஸ்ட்ராடினரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டுன்னா உனக்கு பிஸ்னஸ் ஆகிட்டோம்லாம் கிடையாது. உனக்கு அனுபவங்கள் இருந்தால் தான் மட்டும்தான் உன்னால் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியும். ஓகே. இங்கே பாதி பேர் ஒரு எம்டி கேபினை விரும்புகிறான், ஒரு விசிட்டிங் கார்டை உடனே பிரிண்ட் பண்ணினோம் நான் பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர்னு நினைக்கிறானே தவிர அதில் போய் உட்காந்துட்டு என்ன கிளிக்க போகிறேன்னு தெரியாது. இங்கே வந்து ஒரு பிஸ்னஸை நடத்துறதுக்கு எனக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கணும், எனக்கு ஆஃபீஸ் இருக்கணும், எனக்கு எம்டி கேபின் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும்லாம் இல்லை. உழைக்கணும்னு நினச்சா எங்கே வேணாலும் போய் உழைக்கலாம். ஓகே. இதெல்லாம் செகண்டரி தான். என்னை வந்து கிளைண்ட் வந்து மீட் பண்ண போகிறாங்களா, இல்லை நான் கிளைண்ட்டை போய் மீட் பண்ண போகிறேன். என்னால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே பல வருஷம் ஆச்சு. ஆமாம், என்னை தேடி யாரும் வரமாட்டாங்களே, நான் தான் எல்லாம் தேடி போனோம்ல, என் பிஸ்னஸ் அப்படி தான் இல்லை. அப்போ ஏன் நான் இவ்வளோ பெருசாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுருக்கேன், எதுக்கு இப்படி போட்ட ஒரு இன்டீரியர் வச்சுருக்கேன், இப்படிலாம் அப்புறமா யோசித்தேன். ஓகே. அப்போ நான் மட்டும் யூஸ் பண்ணுற இந்த ஆஃபீஸுக்கு என்னை தேடி யாரும் வரமாட்டாங்க, நான் தான் போகணும் சைட்டுக்கு, அப்போ நான் தான். ஓகே. அப்போ இதெல்லாம் தான் நம்ம ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் புரிஞ்சுக்கிறது. நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காகவே நம்ம சூடு போட்டுக்கிறோம். இங்கே யாருமே வரப்போகிறது இல்லை. நீங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கே போகிறீங்கனாலும் நீங்கள், நான் உள்ளே இருக்கேன், ஒரு மீட்டிங் ஹாலில் இருக்கேன், நீங்கள் ஸ்டார் ஹோட்டலுக்கு வரீங்க, நீங்கள் என்ன காரில் வந்தீங்கன்னு எனக்கு தெரியுமா? இல்லை. நீங்கள் யார்கிட்ட கார் சாவியை கொடுத்தீங்க? அந்த வேலட் பார்க்கிங்கில் கொடுத்தீங்க. ஓகே. அந்த வேலட் பார்க்கிங்கில் கொடுத்த பிறகு உங்ககிட்ட இருக்கிறது அந்த சீட்டு மட்டும்தான். திருப்பி போகும்போது அந்த சீட்டை கொடுத்தா உங்கள் கார் வந்து நிற்கும் இல்லையா? நீங்கள் எப்போ கார் உள்ளே வந்தீங்க, எப்போ கார் எடுத்துகிட்டு போகிறீங்கலாம் யாரும் வந்து இறங்கி பார்க்க போகிறது. ஓகே. அப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அடுத்தவங்களுக்காக நான் இந்த காரில் தான் வரணும், இந்த காரில் தான் போகணும்லாம் சூடு போட்டுக்காதீங்க. ஓகே. மற்றவங்களுக்காக வாழ்ந்து 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 நம்ம கடனாளியாக போடுறது தான் மிச்சம். ஓகே. ஸோ அதனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினைக்கவே கூடாது. நீங்கள் சக்ஸஸ்ன்றது இட்ஸ் நாட் மெஷர்ட் பை த மெட்டீரியல்ஸ் யூ ஹேவ், இட்ஸ் நாட் மெஷர்ட் பை வாட் ஆல் யூ ஹேவ், எதெல்லாம் நீங்கள் ப்ரொசஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்றது கிடையாது. ஓகே. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ டூ பிஸ்னஸ். பிஸ்னஸை எப்படி பண்ணுறன்றதை பேஸ் பண்ணி தான். ஓகே. ஸோ அதை விட்டுட்டு நான் இப்படி ஒரு கேபினை ரெடி பண்ணிட்டேன், நான் இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டேன், நான் இவ்வளோ பேருக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி பயங்கர லைட்ஸு, பயங்கரமான இத்தனை டன் ஏசி, இப்படிப்பட்ட இன்டீரியர், என்ன வேணாலும் பண்ணேன், கிளைண்ட்டை வர வைக்க தெரியுமா? உன்னால் பிஸ்னஸ் பண்ண தெரியுமா? இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, அதை கெயின் பண்ணும் முதல்ல. தோத்தவனுக்கும் ஜெயிச்சவனுக்கும் இதுதான் வித்தியாசம். ஜெயிச்சவன் தொடர்ந்து போராடிட்டு இருக்கான், தோத்தவன் என்ன சொல்கிறான், இதுக்கு மேலே பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். இவ்வளோ தானே? அவ்வளோதான். இப்போ தோத்தவன் அவன் தோத்துட்டேன்னு போஸ்ட் போடுறதுக்கு பதில் ஆமாம் தோத்துட்டேன் நம்பு, ஆனால் இது எண்டு கிடையாது, நான் மறுபடியும் தொடர்ந்து போராடுவேன்னு நினை, அப்போ ஜெயிப்பேன். நீ நிறுத்திட்டேன்னா நின்னது தானே, ஏன் நிற்கிறேன்? ஏன்னா நான் ஒரு சில சமயம் பார்ப்பேன், இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரியே பார்ப்பேன், புலம்புறாங்க, நான் தெரியாமல் ஒரு கடைக்கு 4 கடை ஓப்பன் பண்ணிட்டேன், இன்னைக்கு வாடகை கூட கடை முடியல, ஸ்டாஃபுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியல, இப்படிலாம் புலம்புறாங்க. சரி, ஒரு கடையில் உருப்படியாக பண்ணீங்களா? ஒரு கடையில் அதிகப்படியான வருமானம் வருதா? எக்ஸஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வருதா? ஆர்டர்னா என்னது, சப் ஆர்டர்னா என்னதுன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. உங்களுக்கு சப் ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பிஸ்னஸை ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே. உங்களுக்கு ஆர்டரே வரல அப்படின்னா நீங்கள் சப் ஆர்டருக்கு போயிட்டீங்க, இந்த ஏரியாவில் ஒன்று ஆரம்பிச்சுட்டு இன்னொரு ஏரியாவில் ஒன்று ஆரம்பிச்சிட்டா, இந்த ஏரியாவில் முதல்ல சக்ஸஸ் ஆக்குனியா, முதல்ல ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணு, நீ யாருன்னு ப்ரூவ் பண்ண, உன்னை தேடி எங்கே இருந்தாலும் கஸ்டமர் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கு. அதுக்கப்புறம் நீ இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறதை பற்றி யோசி. எல்லாரும் முன்னாடியும் நான் 4 வச்சுருக்கேன் 2 வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனால அதில் பெருமை கிடையாது.
ஒன்றில் நீ நல்லா பண்ணியான்றது தான் இங்கே உண்மையான பெருமை. ஓகே, நெவர் லிவ் ஃபார் அதர்ஸ். அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வாழ்ந்துடாது. நீ ப்ரூவ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான். ஓகே, கண்ணாடி முன்னாடி நின்று ஐ சக்ஸஸ்ஃபுல், ஐ டூயிங் ரியலி குட், என்னால் இதை நல்லா பண்ண முடியுதா அப்படின்னு உங்களை கேட்டால் அதுக்கு ஒரு பதில் வருது பாருங்க, அதுதான் மனசாட்சிக்குரிய பதில். அதில் நீ வந்து நல்லா பண்ணுறன்னு திருப்தி அடைஞ்சிட்டா இன்னொரு விஷயத்துக்கு போ. நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, உட்காரது கூட இடம் இல்லை பண்ணுறது கூட முடியல அப்படின்னா அடுத்த பிரான்ச்சை ஓப்பன் பண்ணும். எடுத்த உடனே 4 பிரான்ச்சு. ஏன்? இதுதான் ஃபெயிலியரில் போகுது. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அதில் சாக்ரிஃபைஸ் அப்படின்றது இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றது என்னோட கேள்வி. என்னன்னா இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து என் லவ்க்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணுமா? இல்லை, சாக்ரிஃபைஸ்ன்றதை நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணணும்னு ஒன்று இருக்குது. அதுக்காக உங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையே கிடையாது. ஓகே, சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஸோ வாட் ஆல் யூ கேன் சாக்ரிஃபைஸ். எதை சாக்ரிஃபைஸ்ன்ற சென்ஸ் நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க? இப்போ ஒரு பார்ட்னருக்கு வந்து இது பிடிக்கல, நான் அதை பண்ணாமல் விட்டுட்டேன், இது பிடிக்கல, அதை நான் செய்யலை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நமக்கு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும், நமக்கு ஒரு பேஷன் இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு அது பிடிக்கலன்றதுக்காக நம்ம அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஜஸ்ட் நம்ம தக்க வச்சுக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஹெல்தியா இல்லை அது தேவையில்லையா? அது தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வரையும் வந்து ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நீ எனக்கு பார்ட்னராகவே இருப்ப அப்படின்னா அது நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், நான் மதம் பேரெல்லாம் சொல்லலை, எந்த மதத்தை சேர்ந்தவங்க நான். இவர் ஒரு மதத்தை சேர்ந்தவங்க, அவங்க வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க. இந்த மதத்தில் மாறினாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டில் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. பையனும் வந்து அப்படி மாறலைன்னா எனக்கு தேவையில்லை, வித்தின் ஒரு நாளில் எடுத்த டெசிஷன். ஓகே, ஸோ அப்படி அவங்க மாறவே இல்லைன்னா இந்த பொண்ணு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி டெசிஷன் எடுத்திருக்காங்க. அப்போ இது லவ்வே கிடையாது. ஓகே, புரியுதா? சரி, அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நீ யார்? உனக்கு மனசை பார்த்துருக்க, எங்கள் மதம் பார்த்தியா? கிடையாது. நீ அவங்க குடும்பத்தை பார்த்தியா? எதுவும் இல்லை. இப்போ எங்கே வந்து நின்னது? சரி, சாக்ரிஃபைஸ்னா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். உன் குடும்பத்தை விட்டு வந்துடணும், உன் மதத்தை விட்டு வந்துடணும், உன்னோட உணவு, நாங்கள் வெஜ்ஜு நீ நான்வெஜ்ஜு, இதெல்லாம் இருக்குல்ல. சரி, எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன இருக்குது? ஆனால் லவ் அப்படின்னு வருதுன்னா நீ வந்து அவங்களுக்காக மனசார பண்ணுறது வேறு. இப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டார், அதனால் நானும் நான்வெஜ் சாப்பிட்றத நிறுத்திட்டேன் அப்படின்னு ஒரு ஒய்ஃப் சொல்கிறாங்கன்னா அது சாக்ரிஃபைஸ். ஓகே, பரவாயில்ல, ஹஸ்பண்டுக்காக நான்வெஜ் சாப்பிடணும். ஒரு சில பேர் வந்து ஹஸ்பண்ட் சாப்பிடுவார், நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் ஹஸ்பண்டுக்காக சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னா அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் தான். புரியுதா? சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கு பேர் வந்து சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு பேர் ஒரு அந்யோன்யம்னு சொல்லுவாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க, ஒரு விட்டு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் அடிப்படையில் வந்துடக்கூடாது. ஓகே, அவங்களுக்காக நான் இதை பண்ணேன், இவங்க இதுக்காக நான் இதை பண்ணேன்னா அது ஒரு எமோஷ்னல் பாண்டிங். ஓகே, ஒரு அட்டாச்மெண்ட், இதெல்லாம் தான். ஓகே, சூப்பர். இப்போ நிறைய பேர் இந்த லவ் ஃபெயிலியரில் கஷ்டப்படுறாங்க சார். ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்து இயர்ஸ் ஆனாலும் வருஷங்கள் ஆனாலும் அவங்க இன்னொரு திருமணமே பண்ணாலும் இன்னும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர முடியாமல் ஒரு தவிப்பு இருக்குது. ஏன் சார் ஒரு சில பேருக்கு அது டேக்ஸ் இயர்ஸ் டு கம் அவுட் ஃப்ரம் அ லவ் ஃபெயிலியர்? இல்லை, இது வந்து எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு இது ஒரு டோபமைனாக மாறி இருக்குன்னே தெரியாது. பிகாஸ் அது இல்லாமல் அவங்களால இல்லை. ஏன்னா அப்படி தான் விடிஞ்சுது, அப்படி தான் முடிஞ்சுது. ஒரு நாள் காலையில் எழுந்துக்கும் போது அந்த குட் மார்னிங்லேருந்து ராத்திரி லேட் நைட் ஸ்லீப்பில் அவங்க பேசிட்டு தூங்குனதுலேருந்து இது எல்லாமே இட்ஸ் நாட் அ ரொட்டீன். இது வந்து ரொட்டீன்னு ஈஸியாக சொல்ல முடியாது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெமரிஸ். ஓகே, நீங்கள் இதுவரையும் ஃபோன் பேசுனீங்கல்ல, அந்த ஃபோன் பேசின கான்வர்சேஷனை விட நீங்கள் ஃபோன் பேசும்போது என்னென்னலாம் பண்ணீங்களோ அதுதான் அதிகமாக ஞாபகம் வரும். ஃபோன் பேசும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி ஷாப்பில் இருந்திருப்பீங்க, திடீர்னு ஒரு ஃபோன் வந்திருக்கும். அந்த ஃபோனில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக அந்த காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசியிருப்பீங்க. நாளைக்கு இன்னொரு வாட்டி அந்த காஃபி ஷாப் போகும்போதெல்லாம் இந்த ஃபோன் பேசுறது ஞாபகம் வரும். ஓகேங்களா? சார், அப்போ நீங்கள் பண்ண சின்ன விஷயங்கள் ஒரு மெமரிஸாக மாறி இருக்கும். புரியுதா? ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு அது ஒரு லவ் ஃபெயிலியர் தானே. ஆனால் அது வெறும் லவ் ஃபெயிலியராக அவங்களால கடந்து போக முடியாது. உங்கள் ரூமை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பாஸ்ட் அந்த ஒரு எக்ஸோட ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ரூமில் இருக்கும். ஓகே, அவங்க கொடுத்த பொம்மையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம், அது உங்கள் கண் எதிர்க்க வரும். அது எப்படி மறப்பீங்க? தூக்கி போட்டுடலாமா, எரிச்சிடலாமா, வேணான்னு நினைக்கலாமா?
நீங்கள் எது வேணான்னு நினைக்கும் போது அதை பற்றி அதிகமாக பேசுவீங்க. இன்றைக்கி Okay. கடவுள் இருக்கிறான்னு பேசுகிறவனை விட கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் கடவுளை பற்றி அதிகமாக பேசுனாங்கன்னு சொல்லுவாங்க வழக்கமாக. ஸோ அதுபோல் லவ் வேணான்னு நினைக்கும் போது போயிடுச்சே அப்படின்னு நினைக்கும் போது அது வேணும்னு இன்னும் அதிகமாக தோணும். ஓகே. அப்ப அது இன்னும் ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமே ரொம்ப வருஷத்துக்கு. எப்படி அது சார் இருக்கும், அதுல அதுவாக மறையும். உங்களுக்கு வந்து எப்படின்னா ஹீலிங் ப்ராசஸ்ன்றது அந்த டைமில் வேற யாரையாவது தேடும். ம். வேற யாராவது இதே மாதிரி என்கிட்ட பாசமாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு கூட தேடும். ஆனால் அந்த மாதிரி இடத்துல போயிடக்கூடாது. ம். இப்போ ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இன்னொருத்தர் நம்ம தேடக்கூடாது. அது நம்மளுக்கு வந்து தப்பாக போய் முடியும் சரிங்களா. அவங்கக்கிட்ட நம்ம எல்லா கோவத்தையும் காட்டுவோம், எல்லா விஷயங்களும் தப்பான ஒரு இதில் போயிட்டு முடியும். எல்லா எமோஷன்ஸும் அங்கே வேற மாதிரி ரியாக்ட் ஆகும். பிகாஸ் யூ ஆர் இன் டு ஹீலிங் ப்ராசஸ். ம். இந்த ஹீலிங்கில் தயவுசெய்து இன்னொருத்தரை தேடிடாதீங்க. ஓகே, அவங்க பாவம். நிறைய பேர் அங்கதான் சார் அங்கே மிஸ்டேக் தான் பண்றாங்க. தப்பு பண்ணுறது. டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்ல டக்குன்னு போயிடுறாங்க. வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேடுவாங்க. வேற ஒருத்தர் அவங்க பேசிட்டு இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்கன்னா உடனே இவங்க போயிட்டாங்க, இவளை மறக்க முடியல அப்படின்றதுக்காகவே அவங்க கூட வெளியே போகிறது, அவங்க கூட டெக்ஸ்டிங் பண்ணுறது எல்லாமே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும்போது இவங்க ஹீல் ஆன மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக ஹீல் ஆகல, இவங்களோட ஒட்டுமொத்த கோவத்தையும் இந்த பர்சன் கிட்ட காமிச்சிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதை பண்ணவே கூடாது. இட் வில் டேக் சம் டைம். ஒரு மினிமம் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 இயர்ஸாவது ஆகும் அதுலேருந்து அவங்க வெளியே வர்றது. ஓகே. அது உண்மையான காதலாக இருக்கிற பட்சத்தில் ஆல் ஆஃப் சடன் ஒரு வாரத்திலேயே 10 நாள்லேயே மறைஞ்சது கிடையாது. இதை வந்து நீங்கள் பேசிலாம் குணப்படுத்த முடியாது. இப்போ சொல்கிறேன், ஒரு ஆர்ட் தெரப்பியோ இல்லை ஏதாவது ஒரு தெரப்பிலாம் கொண்டு போய் விட்டாலும் அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுத்து இதை உடனேலாம் மாற்றிட முடியாது. அவராக தான் அவரோட ரொட்டீன் மாறணும். ஓகே, அவரோட ஃபோன் ஹேபிட்ஸ் மாறணும், அவரோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸுக்கு வரணும், ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறத நிறுத்தணும், வெளியே போயிட்டு பேரண்ட்ஸோட சகஜமாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சகஜமாக இருக்கணும், எல்லாமே ரொட்டீனுக்கு வரணும். அவர் வேற ரொட்டீனுக்கு மாறணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான். இதை பண்ணிட்டா சரியாயிட்டேன்லாம் கிடையாது. எதை பண்ணால் சரியாகும்னு இங்கே சொல்யூஷனே கிடையாது. ஓகே, ஆனால் நீ ரெகுலராக பண்ணுறது மட்டும் பண்ணிடாது, ரூம்குள்ளே போய் அடைஞ்சிடாது. ஓகே, எஸ்பெஷலி வென் யூ இந்த ஃபெயிலியர் ஃபேஸ்ன்னு ஒன்று கோத்ரூ பண்ணுறேன்னா அந்த சமயத்தில் ஒரு இடத்துல முடங்கிடாது. அது உனக்கு மொத்தமாக நெகட்டிவ் தாட்ஸை கொடுத்துரும். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தா தனிமை, இப்போ லோன்லியாக இருக்காங்க, லோன்லினஸ் அப்படின்ற ஒரு ஃபேஸில் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு மனுஷனை வந்து ஒரு பெட்டர் பர்சன் ஆக்குமா, இல்லை இன்னும் ஒரு மோசமான நிலைமை கொண்டு போய் தள்ளுமா? இல்லை, அவன் தனிமையை அவனே தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று தனிமையில் அவன் தள்ளப்பட்டிருக்கான் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, அவனே தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னா அது அவனை பெட்டர் பர்சனாக இருக்காது. ஓகே, அவன் தனிமையில் தள்ளப்பட்டிருக்கான் அப்படின்னா அவன் அதோட கம்பேக் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அந்த தனிமை வந்து தள்ளப்பட்ட தனிமை இருக்குல்ல, அதாவது யாரோ ஒரு நண்பனால துரோகமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வீட்டில் இவனை நம்பிக்கை இல்லாத நடத்தினதாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் இவனுக்கான கெட்ட பேராக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகள் யாருமே இவனுக்குன்னு இல்லாத ஒரு சூழ்நிலை, இவ்வளோ பேர் இருந்தும் நான் தனிமையாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு தனிமை இருக்குல்ல, அவனோட கம்பேக் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும். அவன் ப்ரூவ் பண்ணிட்டு வருவான், அவனோட ரியல் பொட்டன்ஷியலை காட்டுவான். இந்த தனிமையை நான் இப்படி தனியாக இருக்கிறதே என்னை ஸ்ட்ராங் ஆக்கியிருப்பாங்க. ஓகே, இப்போ யாருமே வேணான்றதில் ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பாங்க. ஓகே, இன்றைக்கி நிறைய கேரக்டர்ஸ் பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் மட்டும்தான் காரணம்னு ஒரு அகம்பாவத்தில் சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது அகம்பாவம் கிடையாது, அது அவங்களோட வலிகள். நீங்களாம் யாருமே இல்லையேடா, நீங்களாம் யாருன்னா இருந்தால் நல்லா இருந்திருக்குமேடா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு வழி தான் அது. ஓகே, ஆனால் யாருமே இல்லைல்ல, நான் தனியாக வந்து காட்டுறேன். இன்றைக்கி நான் இந்த கார் நான் வாங்கினேன், இந்த வீடு நான் வாங்கினேன், இந்த பொருள் நான் வாங்கினேன், இது என்னதுலாம் சொல்கிறவங்கலாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து அவங்க ஒரு பெரிய கனவோட ஒரு வெறியோடு வாங்கியிருப்பாங்க, அதை அவங்க செஞ்சுருப்பாங்க. ஏன்னா எனக்கு யாரும் செய்யலடா, இது என் உழைப்புடா அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம திமிர் பேச்சா பார்க்கக்கூடாது, அது வந்து அவங்களோட கஷ்டம், அது ஒரு வலி. இது எல்லாமே அந்த தனிமை கொடுத்துருக்கோம். ஒரு தனிமை ஒரு பெரிய பெரிய ஆண்டர்பிரனர்ஸை உருவாக்கியிருக்கு, ஒரு பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அவங்க யாருன்னு காமிச்சிருக்காங்க. இன்றைக்கி தனிமையில் இருந்தவங்க தான் அதிகப்படியான வாரியர்ஸாக இருப்பாங்க, அதாவது அதிகப்படியான சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாகவே இருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டடியே இருக்குது. ஓகே, ஏன்னா ஒரு கமிட்மெண்ட் உள்ள போயிட்ட பிறகு வராது, அதுக்காக ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் சாதிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்ல வரல. ஓகே, ஒரு ஒரு இடத்துல நான் கார்னர் ஆகிட்ட பிறகு தான் என்னோடய முழு பொட்டன்ஷியலே நான் புரிஞ்சுப்பேன், என்னோடய முழு பலத்தையே நான் புரிஞ்சுப்பேன். ஓகே, இதுக்கு மேலே என்ன வழி தெரியல. ஓகே,
சாவின் விளிம்புல கூட ஒருத்தன் போயிடுவான். ம். நான் செத்துடலாமான்னு கூட நினைப்பான். இதுக்கு மேலே லைஃப்பை முடிச்சிக்கலான்னு கூட நினைப்பான். ஆனால் அந்த தனிமையிலேருந்து அவன் ஒரு நாள் இந்த எண்ணம் எனக்கு இதுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும், நான் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்றதுக்காக அவன் போராடுவான். ஓகே, கடன் இருக்கும், எல்லா பிரச்சனைகளும் இருக்கும், எல்லாத்தையும் மீறி அவன் வந்து காட்டுவான். ஓகே, அப்படி சாதிச்சவங்கெல்லாம் நிறைய பேரை நானே கண் கூட பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ அது வந்து நான் வந்து சில டைம் வந்து டேக் சம் ஸ்ட்ராங் உமன் அப்படின்னு சொல்லிலாம் போஸ்ட் வரும். அப்போ நான் ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே நான் டேக் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் அந்த போஸ்ட்டை. அப்போ அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். பரவாயில்ல, ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் இன்றைக்கி தனியால் இருந்து போராடி இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்றதை புரிஞ்சுட்டு எனக்காக இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். நம்மளால் இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடியது ஒரு சில விஷயங்கள்னால் அது இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை மட்டுமே. ஓகே, யாருக்கும் வலியை கொடுக்காம, இந்த மாதிரி யாரையும் தனிமையாக்கிடாமல், யாரையும் நம்பாமல் விட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்துருக்கலாம், தூக்கியிருக்கலாம், இல்லை அவனை பேசாமல் இருந்திருக்கலாம் இப்படிலாம் கேவலமாக. ஸோ அவங்க நான் இருக்கண்டான்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் தான் நான் எதிர்பார்க்குறான். அப்படி தான் தனிமையாக்கப்பட்டிருக்கான். அவன் கண்டிப்பாக மேலே வந்துடுவான். நம்மளா போய் எனக்கு யாரும் வேணாம், எல்லாரும் இருப்பாங்க, யாரும் வேணாம், நான் உடஞ்சிட்டேன், நான் இதாகிட்டேன் அதாகிட்டேன்னு சொல்லிட்டு அவனா ஒரு தனிமையை தேடுறான்ல, அது அவனா வருவான். ஆனால் ஸ்ட்ராங்கான பர்சனாக வருவான்றது டவுட்டு தான். ஓகே, நிறைய பேர் சார் இந்த சோகமாக இருக்கேன், நான் வந்து எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை நான் டிப்ரெஷனில் இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன்ட்டு இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் இந்த ஸ்டேட்டஸ் போடுறது, ஸ்டோரி போடுறது, இந்த சோகமான ஸ்டேட்டஸை தேடி தேடி போடுவாங்கல்ல சார், எதுக்கு சார் அது பண்ணுறாங்க? என்ன யூஸ் அதனால? அவங்களுக்கு வந்து நான் யோசிக்கிறேன், அவங்களுக்கு மேபி ஒரு 50,000 ஆஃபீஸ் வாடகை இல்லாமல் இருக்கும், ஒரு 1,00,000 ரூபா வீட்டு செலவு இல்லாமல் இருக்கும். ஓகே, இல்லை ஸ்டாஃப் ஒரு 10 பேர் இருந்து அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கறதுக்கான கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கும். ஓகே, இதனால என்ன பயன்? இந்த மாதிரி எதனா ஒரு கமிட்மெண்ட்டோடு இருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா பார்க்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது, நான் அடுத்த மாதம் நான் ஓடினா தான் எனக்கு வருமானம், இப்படி சோகமாகவே உட்காந்துட்டு இருந்தால் எனக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை, அதனால் எழுந்து ஓடுறான்னு சொல்லிட்டு நம்மளோட பிரச்சனைகள் ஓட வைக்கும். இந்த பிரச்சனைகளே இல்லை அப்படின் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய பிரச்சனைகளாக தெரியும். நான் வந்து முன்னாடி ஒரு இடத்துல ஒரு மேடையில் ஒரு ஸ்பீச் கொடுத்தேன். ஆக்சுவலாக பிரச்சனைனா என்ன, நம்ம பணத்தை தானே பிரச்சனைன்னு சொல்லுவோம், முக்கால்வாசி பண பிரச்சனைகள் தான் பிரச்சனை அப்படின்னும். ஆக்சுவலாக பண பிரச்சனை விட மனப்பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும், மனசுக்கு பிரச்சனை. இந்த மனசு பிரச்சனையை சொல்லிட்டு சரி ஓகே ரைட்டு எல்லாமே ஓகே, லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா இல்லை சோகமாக இருக்க எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி ஒரு நாள் நான் கடக்கிறதுக்கே பணம் வேணும். பணம் இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட கடக்க முடியாது. ஏதாவது சாப்பிட்றதுக்கோ இல்லை எதுக்கு நான் ஏசி போட்டு இருக்கணும், எதுக்குனாலும் எனக்கு பணம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அப்போ என்னோடய வாழ்க்கையை ஒரு நாள் நகர்த்துறதுக்கு பணம் வேணும். அப்போ நான் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஓகே, அப்போது ஒரு நபரை சந்திக்கிறீங்க, அந்த நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, என் வீட்டில் என் ஒய்ஃப் புரிஞ்சிக்கல, கடனாக இருக்குது, இப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாரு, இதுதான் பிரச்சனை. திடீர்னு ஒரு குட்டி பையன் வரான். ஓகே, அந்த குட்டி பையன் வந்து இந்த நபரை கேட்குறாரு, உனக்கு அப்பா அம்மா இருக்கா அப்படின்னு. இருக்கிறாங்க. ஏன்டா இப்படி கேட்ட அப்படின்னு. இருக்கிறாங்க, எனக்கு இல்லை அப்படின்றான். நீ இன்னைக்கு காலைல சாப்பிட்டியா அப்படின்னா, சாப்பிட்டேன் அப்படின்னா. நான் 4 நாளாக சாப்பிடல அப்படின்னா. ஓகே, உனக்கு வீடு இருக்கா, இன்றைக்கி நைட்டு போய் வீட்டுக்கு போனால் தூங்குறதுக்கு வீடு இருக்கா அப்படின்னா. இருக்கு, எனக்கு இல்லை அப்படின்னா. ஓகே, நீ காலில் ஷூலாம் போட்டுக்கிற, நான்லாம் செருப்போ எதுவுமே போட்டதே இல்லை இது வரையும் லைஃப்பில் அப்படின்னா. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அவன் சொல்லிகிட்டே இருக்கான். நீ சொல்கிறதெல்லாம் கஷ்டமாண்ணா அப்படின்னு கடைசியாக கேட்குறான். நீ சொல்கிறதெல்லாம் கஷ்டமாண்ணா, உனக்கு எல்லாமே இருக்குன்னா நீ எல்லாமே இருந்துட்டு கஷ்டம்னு சொல்லணுங்கிற பற்றியா? இதில் எதுவுமே ஒன்று கூட என்கிட்ட இல்லை, எனக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு தினமும் சாப்பாடு இல்லை, தங்குற இடம் கூட இல்லை, எனக்குன்னு சொந்தமே இல்லை, எனக்கு உடையோ இல்லை செருப்போ எதுவுமே இல்லை பெருசாக, ஆனால் நான் சந்தோஷமாகறேன்னா இந்த தெருவில் தான். அப்போ சந்தோஷங்களை நம்ம எங்கே தேடிட்டுருக்கோம், எதை கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒன்று பணம் இல்லைன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு கடவுளை தேடுறீங்க, அதே கடவுளுக்கு பணத்தையே போய் கொடுக்குறீங்க. பணத்தை அவர் படைக்கவே இல்லை, ஆனால் நம்ம அவர்கிட்ட போய் பணத்தை கேட்டுனுக்கிறோம். படைக்காத ஒரு விஷயத்த அவர்கிட்ட கேட்டால் அவர் எப்படி கொடுப்பாரு? ஸோ இயற்கையை கஷ்டம்னு சொல்லுங்கள், பஞ்சபூதங்களை கஷ்டம்னு சொல்லுங்கள். தண்ணியே இல்லைன்னா செத்துருவேன், நெருப்பு இல்லைன்னா எதையும் இல்லை,
இந்த பூமி குழன்னு மாறி அப்படியே குழியாக மாறிடுச்சுன்னா இதில் நீ நிற்கவே முடியாது. உள்ள ஒரு ஆழ்துளையில் கீழே போய் செத்துருவேன். இங்கே கடல், நீர், எல்லாம் மழை, இதெல்லாம் எதுவுமே இல்லை, வறண்டு போச்சு. ஏரி குளம் எல்லாமே வறண்டு போச்சு. கஷ்டம்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். இது எதுவுமே இல்லை, பஞ்சபூதங்களே இல்லை, இப்போ சொல்லு கஷ்டம்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். ஆனால் நீ சொல்கிறது கஷ்டமா? அது உனக்கு மட்டும்தான்டா கஷ்டம். அந்த கஷ்டத்தை நீ நகர்ந்து வந்துடுவ. நீ போடுற ஸ்டேட்டஸ் யாரோ ஒருத்தருக்கு தான் தெரியுமா? நாங்களாம் ஏன் அதை பார்க்கணும்? நீ சோகமா இருக்கிறதுக்கு சும்மா போய் எதையாவது ஒரு கண்ட ஸ்டேட்டஸை போட்டுட்டு இருக்கிறத நாங்கள் ஏன் பார்க்கணும்? நீ சந்தோஷமாவே இரு. ஓகே, சந்தோஷமா இருந்தால் பாதி பேருக்கு பிடிக்காது, அப்படின்னாலும் பரவாயில்ல. நீ ஆனால் சந்தோஷமா இருக்கிறத காட்டு. ஏன்னா இங்கே இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, நம்மளோட பிரச்சனைகளை 10 பேர்கிட்ட ஷேர் பண்ணிடலாம். நம்ம பிரச்சனையா இருக்கிறோம், கடனில் இருக்கோம், ஏதாவது ஒரு மன கஷ்டத்தில் இருக்கோம்னு 10 பேர்கிட்ட ஷேர் பண்ணிடலாம். ஷேர் பண்ண நம்மளே கூட மறந்துடுவோம். ஆனால் காது கொடுத்து கேட்டான் பார்த்தியா ஒருத்தன் நம்ம கதையை, அவன் மறக்கவே மாட்டான். அதனால அவன் அதை ஞாபகம் வச்சுட்டு மறுபடியும் ஞாபகப்படுத்துவான். ஆமா, அதான் சார் புரியல. இப்போ ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு போய் ஸ்டேட்டஸ் சொல்யூஷன் தேட மாட்டேங்கிறான் சார், ஸ்டேட்டஸ் தேடுறான். சரி, இதாவது பரவாயில்ல, லவ் ஃபெயிலியர், ஒரு கஷ்டம் இருக்கிறவன் போடுறான். ஒருத்தன் எதுக்குன்னே தெரியாம, இப்போ ஒரு சில பேர் ரேண்டமா ஏதாவது ஒரு சோகமான ஸ்டேட்டஸ் வந்தா உடனே ஒருத்தர் பயங்கர டெக்கி ஒருத்தர் வந்தார் ஆஃபீஸ்க்கு. இது சொல்றேன் கேளுங்க. என் பக்கத்தில் உட்காந்தாரு. நான் இன்பாக்ஸில் பார்க்குறேன், சார் ஐ வாண்ட் டு டாக் டு யூ சார், உங்ககிட்ட பேசினா எனக்கு மனசு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்படி நான் ஒரு மெசேஜாக வருது, ஓப்பன் பண்ணுறேன். இதை அவர் பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்காரு. சார் இது செம பிஸ்னஸ் சார். அவர் சொல்கிறார், இது செம பிஸ்னஸ் சார். ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அழகாக ஒவ்வொருத்தருக்கிட்ட நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறேன்ட்டு சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அழகாக காசு கேட்கலாம் சார். இங்கேயா நான் காசு கேட்ட அடுத்த நிமிஷம் என்ன அன்ஃபாலோ பண்ணுவாங்க. சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க தயாராக இல்லை. அவங்க முழுக்க முழுக்க சும்மா யாரோ ஒருத்தன் கேட்கணும் அப்படின்றதுக்காக வராங்க. இதை பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் ஆக்க முடியாது. ஒரு 1000-2000 கேட்டாலே ஓடிடுவாங்க. இதுக்காக தான் வீடியோ போடுறியான்னு நம்மளே கேட்பாங்க. ஸோ இப்படி பேசி சம்பாதிக்கணுன்றது தான் உன்னோட இன்டென்ஷனா அப்படின்னு நம்மளே திருப்பி கேட்பாங்க. அதனால் இது வேணாம். இல்லை சார், ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணலாம். அந்த ஆப்பெல்லாம் இன்றைக்கெலாம் நிறைய டேட்டிங் ஆப்லாம் இருக்குது சார். ஒரு நிமிஷம் பேசினா 3 ரூபா போவோம் சார். அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம் சார். நம்ம காசு கேட்க வேணாம் சார், அதை நானே உங்களுக்கு பண்ணித்தரேன் சார் அப்படின்னு அந்த டெக்கி நம்மள்கிட்ட சொல்கிறாரு. நான் சொன்னேன், வேணாப்பா தம்பி, பிரச்சனையை கேட்குறது தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனைன்றதை முதல்ல புரிஞ்சுக்க. அடுத்தவன் பிரச்சனையை கேட்குறேன். ஏன்னா நெகட்டிவ் ஃபுல்லாக ஓகே, பெருக்கிறது ஈஸி. அந்த பெருக்கி வாரி குப்பையை எங்கே தூக்கின்னு வந்து போட்டன்றது தான் இங்கே பார்க்கணும். ஓகே, நீ பெருக்கிட்ட, ஆனால் குப்பை எங்கே தூக்கின்னு வந்து போட்ட? என் மண்டபத்தில் போட்டு போயிட்டேன். ஓகே, நீ இப்போ சுத்தமாயிட்ட. அப்போ நான் அது நெகட்டிவிட்டியை வச்சுட்டு இருக்கணும், நான் உனக்கு பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டு இருக்கணும். அது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நிறைய நெகட்டிவிட்டியை உங்களுக்குள்ளே ஏற்ற நம்மளுக்கு அது டம்ப் ஆகிடும். நம்மளுக்கு எதுவுமே லைஃப்பில் பெருசாக நல்லது கூட நடக்காதபடி போகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த வைப்ஸ் தான், இந்த நெகட்டிவிட்டியை கேட்குறது தான். அதே மாதிரி இந்த மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன சார்? இப்போ நிறைய பேர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆவாங்க, பாட்டு கேட்டு மோட்டிவேட் ஆவாங்க, இல்லை ஏதாவது இந்த ஸ்டோரிஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் கேட்டு மோட்டிவேட் ஆவாங்க. பட் ஆக்சுவலி மோட்டிவேஷனா என்ன? மோட்டிவேஷன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட மறைமுகமாக பேசுறது தான் மோட்டிவேஷன். நீங்கள் இங்கேருந்து ரோட்டில் போயிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு சைன் போர்டோ ஏதோ ஒரு போர்டில் ஏதோ ஒரு வாக்கியம் இருக்குது, அது உங்களுக்கே சொன்ன மாதிரி இருக்கும். திடீர்னு ஆட்டோ பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கும், திடீர்னு பஸ்ஸுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு சைனில் பார்க்குறீங்க, அதையே உங்கள் கண்ணில் படணும், அதையே நீங்கள் பார்க்கணும். திடீர்னு ஒரு டைம் 11 பார்த்துருவீங்க. ஓகே, அதையும் அவங்க கண்ணில் பட்டுச்சு. ஏன் திடீர்னு ஒரு ஃபேன்சி நம்பர் கார் உங்கள் முன்னாடி போச்சு, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு இது, திடீர்னு பார்த்தா ஒரு டைலாக் 2 பேர் பேசுவாங்க, அது நம்மளுக்கு சொன்ன மாதிரி இருக்கும். அவங்க பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருப்பான், ஏ மச்சான் எதுக்கும் கவலைப்படாத, விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னா. அவன் நான் வேற ஒரு பிரச்சனையில் இருப்பேன், அவன் சொன்னது எனக்கு பொருந்தது. நீங்கள் சில சமயம் இந்த ஸ்கூலில் எல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாரல் சயின்ஸு, கேட்டிகிசம், இந்த மாதிரி கிளாஸ்லாம் இருக்கும். அப்போ அந்த சமயத்திலாம் நம்மளுக்கு இந்த பைபிள்லாம் கூட படிக்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நிறைய இந்த ஃபிலாசபிக்கல் புக்ஸ் எல்லாம் கூட படிக்க சொல்லுவாங்க. ஓகே, இந்த கேட்டிகிசம் கிளாஸ் எல்லாம் போனோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு ஹேபிட் ஒன்று இருக்குது. அந்த புக்கை எடுத்துகிட்டு ரேண்டமாக ஒரு பேஜை திறப்போம் இல்லையா? டப்புன்னு திறப்போம். இப்போ எனக்காக என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு அங்கே ஒரு வேர்டிங்ஸ் இருக்கும், ஒரு பேராகிராஃப். அது நம்மளுக்காக சொன்ன மாதிரியே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி வெயிட் மிஷின்லாம் போயிருக்கீங்களா? அந்த வெயிட் மிஷினில் திடீர்னு ₹1 காயினை போட்டால் ஒரு வெயிட் மிஷின் வருது, அதில் ஒரு சீட்டில் உங்களுக்கு ஏதோ ஒன்று எழுது. இதெல்லாம் தான் மோட்டிவேஷன் ஆக்சுவலாக. சின்ன சின்ன விஷயங்கள் மோட்டிவேஷன். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. நான்லாம் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் போகும்போது கூட எல்லாத்தையுமே மோட்டிவேஷனாகவே பார்ப்பேன். எப்படின்னா
சிம்பிளாக ஒரு கல்லை தட்டிட்டு போனேன் அப்படின்னா இன்றைக்கி மிஸ் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டியான்னு கேட்க மாட்டாங்க, கரெக்டாக இந்த கல்லை தட்டிட்டு போயிட்டேன் இப்படி. நான் வேறு ஒன்றும் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணல, ஓகே ஐயோ இந்த ஷர்ட்டில் வேறு அழுக்காக இருக்குது, இதை நோட் பண்ணிவிட்டு என்னை அசம்பிளியில் நிற்க வச்சிடக்கூடாது. ஸோ இப்படி இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்க் நானே கொடுத்துப்பேன். ஓகே சின்ன சின்னதாக இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் கரெக்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் கூட ஒரு விதமான மோட்டிவேஷன் தான். ஓகே சூப்பர். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றது அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். ஆமாம், இது ஒரு மூட நம்பிக்கை இல்லை, ஆனால் சின்ன சின்னதாக ஒன்று நம்புவோம்ல. இப்போ நிறைய சொல்லுவாங்கல்ல, சரியோ தப்போ அதை நான் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணேன், சரியோ தப்போ இப்போ அவன் ஒரு தப்பே பண்ணிட்டு இருந்திருப்பான், ஆனால் இவன் வந்து என் ஃப்ரெண்டு அதனால நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு ஒரு சில விஷயம் போய்கிட்டே இது எப்படி சார், இது சரியா தப்பா? இது அப்போ அவன் அது தப்புன்னே தெரியாம அந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான், அது கூட இருந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த சரியோ தப்போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? தப்புனா தப்பு தான், சரியா தப்பு இல்லை. ஆக்சுவலா ஒரு மூவில ஒரு சீன் ஒன்று பார்த்தேன், ஜீவாவோட படம் சமீபத்தில். ஏன்பா அந்த பையனுக்கு ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காலையிலேருந்து பார்க்குறப்பா வரவங்க எல்லாம் அவங்க அப்பா அம்மா வந்ததை விட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்தவன் தான்ப்பா ஜாஸ்தி, எல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்கான்ப்பா, நல்ல பசங்கப்பா நீங்களாம் ஃப்ரெண்டுனா. டேய் அவன் தான்டா பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான், அந்த ஃப்ரெண்டால தான் ஆக்சிடென்ட்டே ஆகுது, அந்த ஃப்ரெண்டால தான் நஷ்டம் ஆகுது, அந்த ஃப்ரெண்டால தான் பிரச்சனையாகுது. ஓகே அப்புறம் ஃப்ரெண்டு வராமல் வேற யார் வருவா? இவனுங்களால தான் நம்ம உருப்படாமலே போனோம், இவனுக்கு தான் நம்மளுக்கு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ எல்லாத்துக்கும் வரானுங்க, அதுதானே ஃபேக்ட். ஸோ அப்போ நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் அந்த ஃப்ரெண்டாக இருப்பான். ஓகே விட்டு கொடுக்கவே மாட்டான், என்னதான் இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்றது தான். இதை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்கும்போது, அந்த பாண்டிங்காக பார்க்கும்போது சரி. ஓகே ஆனால் ஒரு எத்திக்ஸாக பார்க்கும்போது அவன் தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்கிறது தான் நல்ல ஃப்ரெண்டு இல்லையா? அதையும் சப்போர்ட் பண்ணுறேன்னா தப்பு. நீ சொல்லனா யார் சொல்லுவா? கண்டிப்பாக. ஓகே நீ இப்படி நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்டா. ஆக்சுவலாக கிரிட்டிசிசம்லேயே 2 இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் யார் கொடுப்பா? ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறவங்க, உங்களோட நலன் விரும்பிகள். ஓகே உங்களுக்காகவே வெல்விஷஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கொடுப்பாங்க. டிஸ்ட்ரக்டிவ் யார் கொடுப்பா? உன்னை பொறாம போட்டுருவேன், ஓகே உன்னை திட்டணும், உன்னை மட்டம் தட்டணும் அப்படின்னு நினைக்கிறவன் அவன் கொடுப்பான் டிஸ்ட்ரக்டிவ். நீ அழிஞ்சு போயிடும், உனக்கெல்லாம் கோட் சூட்டு கூட நல்லா இல்லை, உனக்கெல்லாம் வந்து ஷூஸ் போட்டால் நல்லா இல்லை, உனக்கெல்லாம் வந்து நீ ஓமலியான மூஞ்சி, உனக்கு போய் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை அப்படிலாம் யாருன்னா சொல்கிறாங்கன்னா அது டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஓகே உன்னை மட்டம் தட்டி பார்க்குறாங்க. ஓகே அப்போ நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் யார் நம்மளுக்கு உண்மையான நண்பர். நம்மளோட குறைகளை கரெக்டாக சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா நல்ல நண்பர்கள், அந்த நண்பர்களை சம்பாரிச்சிருங்க. சார் இன்னொரு டாபிக் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு டாபிக், இப்போ ஒரு திருமணமாகி ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, மேபி அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகல அப்படின்றது செகண்டரி. பட் திருமணம் ஆனதுக்கப்புறம் வேற ஒருத்தங்க மேலே ஒரு காதல் வருது இல்லை, அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன்? அது எப்படினாலும் நீங்கள் அப்படி கேட்டிங்கனாலும் அது அஃபேர் தான். ஓகே அது நம்ம வந்து இது சரின்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம். ஓகே நீங்கள் அது எந்த சூழ்நிலை அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா வேற ஒரு வாழ்க்கையை தேட மாட்டீங்க இல்லை? நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு அமையல, இல்லை உங்களுக்கு இப்படி போட்ட வாழ்க்கையை வெறுத்தே போயிட்டீங்க அப்படின்னா தான் யாரோ ஒருத்தர் அன்பு காட்டுறது பெருசாக தெரியுது இல்லை? அப்போ தான் அந்த வேற ஒருத்தரை தேடி போகிற ஒரு நிலைமைக்கு வரும். ஓகே அதாவது சம்டைம்ஸ் நீங்கள் இது இப்படி யோசிச்சு பாருங்களேன், இது தாமதமாக கிடைத்த உண்மை காதலாக இருக்கலாம், இது தாமதமாக கிடைத்த உண்மை காதலாக கூட இருக்கலாம், இது ஃபஸ்ட்டு கிடச்சிருந்தா இதுதானே பெஸ்ட்டு காதல், இது கொஞ்சம் லேட்டாக கிடச்சிருக்கு, அதனால தான் உன்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. காரணம் என்னென்னா நீ வந்து ஆல்ரெடி திருமணம் முடிச்சுட்ட, அதனால் உனக்கு அது தப்பாக தெரியுது. ஓகே நான் என்ன சொல்கிறேன், இங்கே எந்த அஃபேர் தப்பு அப்படின்னா, நீ நல்லா வாழ்ந்துட்டுருக்க, அந்த மனைவியோடய இல்லை அந்த கணவரோடய நல்லா வாழ்ந்துட்டுருக்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு நீ வந்து இன்னொரு வாழ்க்கை தேடி போகணுன்னு நினைக்காது. ஓகே ஸோ எதுவாக இருந்தாலும் இங்கே ரெட்டை துரோகம்ன்றது என்ன அப்படின்னா, அங்கேயும் வாழ்ந்துட்டு இவங்க கூடயும் வாழணும்னு நினைக்கிறது தான் ரெட்டை துரோகம். கண்டிப்பாக அதை யாருக்கும் பண்ணிடாது. எல்லாருக்கும் இங்கே உடலுக்கு மீறி ஒன்று இருக்குன்னா அது மனசு. அந்த மனசை வந்து நீ காயப்படுத்திட்டு நீ நல்ல வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட முடியாது. ஓகே உனக்கே உன்னோட கில்ட்டி கான்ஷியஸ் உன்னை கொண்டுடும். நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன், இந்த குற்ற உணர்வுன்றது என்னை டெய்லி கொண்டுட்டு இருக்கோம், நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு மறைச்சி 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 பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை? பிடிக்கலன்னு விவகாரத்தை வாங்கிட்டு நீங்கள் வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு வாழ்றீங்க, யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் வேறு ஒருத்தர் கிடச்சிட்டாங்க, அந்த வாழ்க்கையும் எனக்கு வேணும் அப்படின்னா
இன்னும் இது ஒரு கைண்ட் ஆஃப் பொசசிவ்னஸாக கூட இருக்கும். ஓகே, இதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. எனக்கு இவங்களும் வேணும் அவங்களும் வேணும். ஓகே, இந்த இதில் மாதிரி அது என்னது காத்து வாக்கில் 2 காதல் மாதிரி லவ் யூ டூங்கன்ற மாதிரி ஆயிடுது. சரி, எல்லாமே தப்பு தான். எக்ஸ்பர்ட் லீகலி பார்த்தோன்னா இது தப்பு. ஓகே, ஆனால் உனக்கு வந்து வாழ்க்கை செட்டே ஆகலை, இது பிடிக்கவே இல்லை அப்படின்னா, அப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் உங்கள் மேலே அன்பு காட்டுறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, அதையுமே வந்து ப்ராப்பராக எல்லாமே விவாகரத்து வாங்கிட்டு லீகலாக அப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்து புதுசாக ஒரு வாழ்க்கை தொடங்கினா தப்பு கிடையாது, யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அவ்வளோதான். அண்ட் இப்போல்லாம் நிறைய வந்துட்டு சார் அப்படியே எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாமே வெளிப்படையாக நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது. நான் எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியாவில் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைனா டக்குன்னு ஸ்டேட்டஸ் போட்டுறாங்க, ஸ்டோரி போட்டுறாங்க. அப்போது எல்லாமே வெளிப்படையாயிடுச்சு, நம்ம இதுதான் கோ த்ரூ பண்ணுறோன்றது எல்லாருக்குமே தெரியுது. அப்போது ஹியூமன்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்த சீக்ரெட்டாகவே வச்சுக்கணும், இதை வந்து வெளிப்படையாக சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஏதாவது விஷயம் இருக்கா சார்? ப்ரைவசின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பர்சனலாக ஒன்று இருக்குல்ல, அது பர்சனலாகவே இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் ரிவீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. நான் எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லுவேன். சில விஷயங்கள்ல நம்ம அடிச்சு கூட கேட்பாங்க, அப்போட சொல்லிட்டாதுன்ற மாதிரி சொல்லவே கூடாது. நிறைய மூவி டயலாக்ஸ் இங்க ரிலேட் ஆகுது இல்ல சார்? ஆமா, எனக்கு படம் பார்க்கறது படம் இதெல்லாம் பிடிக்கும். முன்னாடிலாம் ஒன்றும் ஸ்கூல் காலேஜ் டேஸ்லாம் மேக்ஸிமம் படம் டயலாக்காக தான் பேசிட்டு அதான். பட் இப்போ அங்க சும்மா டயலாகா சொன்னது நம்ம ரியல் லைஃபோட எவ்வளவு கனெக்ட் ஆகுது பாருங்க. ஆமா, இவரே அது ஒரு பெரிய மோட்டிவேஷன். நம்ம சந்தானம் சொல்றது, அதாவது நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கணும்னா அது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்றது பெரிய மோட்டிவேஷனான டயலாக். ஏண்டா, அதாவது உனக்கானது உனக்கு கிடைக்கும்ன்றது தான், அது உனக்குன்னு எழுதியிருந்தா அது உங்ககிட்ட தேடி வரன்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதுதான் அது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு மூவிஸோட கனெக்ட் ஆகும். உங்களோட பிரைவசியான விஷயங்களை சீக்கிரட்டாக தான் வச்சுக்கணும். ஓகே, whom you are dating with, whom you are loving now. ஓகே, ஸோ who is your உங்களோட குழந்தைங்களோட டீட்டெயில்ஸு, உங்களோட வீட்டை டூரு காட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயில்ஸு, இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் ப்ரைவசியாக வச்சுக்கணும். அதே இப்போ ஹோம் டூர்னு போடுறாங்க. ஆமாம், அதனால தான் ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் காமிச்சதுனால ஒருத்தன் வந்து திருடின்னு போயிடுறான். பார்த்தீங்களா, ரேட்டோட இது இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இது இந்த இடத்துல இருக்கு. நீங்கள் 10 வாட்டி வீடியோ பார்த்துட்டான்னா அவன் வீடியோ பார்த்துட்டான், அவன் வந்து ஈஸியாக வந்து திருடின்னு போகிறான். பத்ததுக்கு வேற டூர் கிளம்பி போறோன்றதையும் வந்து வேற அவ்வளோதான். இப்போ வீட்டில் யாரும் இல்லைன்றதையும் தெரிஞ்சிடுது. சூப்பர். அதுதான் சிலதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரைவசியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நானே யோசிப்பேன். இப்போ எங்கள் அம்மாவே ஒரு 4-5 வீடியோவில் வந்துட்டாங்க என் கூட. அப்போ எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கேயாவது போனால் கூட அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஓகே, அவசரமாக போகும்போது இருக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, கடகடன்னு போகிறாங்க, எங்கேயோ திடீர்னு ஏர்போர்ட் போனோம், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு மீட்டிங் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தர் வந்து பிளாக் பண்ணிட்டு, மேடம் நீங்கள் சாரோட அம்மா தானே அப்படின்னு வந்து பேசுகிறாங்களா, என்கிட்ட வந்து ஃபர்ஸ்டெல்லாம் சந்தோஷமாக சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் நாளாக வருத்தமாக சொல்லிட்டேன், டே என்னடா நீ பண்ணி வச்சிருக்க. அது அவங்களோட பிரைவசியும் சேர்ந்து பாதிக்குது. அவங்களோட பிரைவசியும் சேர்ந்து பாதிக்கும். அப்போ இது இன்னொன்று என்னென்னா, உங்களோட குழந்தைகள் இருக்காங்களே, உங்கள் குழந்தைங்க எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, எங்கே எல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ரொட்டீன் என்ன இருக்குது, அதெல்லாத்தையும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. சிலதெல்லாம் அதை இப்போ கொஞ்சம் சீக்கிரட்டாகவே மெயின்டைன் பண்ணணும், அது உங்களுக்கு ஆபத்தாக போய் முடியலாம். கண்டிப்பாக, நிச்சயமா. பட் இட் இஸ் நாட் ஓன்லி இன் பிஸ்னஸ் இல்லை சார், எல்லா துறையிலுமே எடுத்துக்கலாம். இந்த சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எல்லா விஷயத்துலையுமே அப்ளை ஆகும். ஒருத்தன் அங்கே சக்சீட் ஆகிட்டான். இப்போ ஒரு சினிமாவே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விஜய் வந்து அவரும் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு அவர் ஒரு சிஎம் ஆயிட்டாரு, ஒரு ஸ்டாரா இருக்காரு அப்படின்றதுனால நானும் இதே ஃபார்முலா நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சக்சஸ் ஃபார்முலா அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி அப்ளை ஆகும். நிறைய பேர் அவங்க இதை பண்ணாங்க அப்படின்றதால அவங்கள நான் பின்தொடர்ந்தே போவேன் அப்படின்னு ஒன்று பண்றாங்கல்ல, அது எவ்வளவு தவறான விஷயம்? இல்லை, இது வந்து நான் அரசியல் அப்பாற்பட்டு தான் பேசணும். என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு நடக்குதுன்னா இன்னொருத்தனுக்கும் நடக்கணும்ல. ஒருத்தரால் பண்ண முடியுதுன்னா இன்னொருத்தரால் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொன்னாலும், நம்ம வெறும் ஒரு ப்ரொஃபஷன், ஆக்டிங் ப்ரொஃபஷன்லேருந்து வந்தாங்க, அதுக்கப்புறம் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் அதோட பேஸ் என்னென்னலாம் பண்ணாங்க, ஓகே, இந்த ஒரு ஃபார்மேஷனுக்கு வர்றதுக்கு என்ன மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, எதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, வெறும் நானும் நடிக்கிறேன், நீயும் நடிக்கிற, இதை இந்த மாதிரி இந்த க்ரைட்டீரியா வச்சே அப்படியே போயிடலாமா? கிடையாது. இதுக்கப்புறம் அவங்களோட ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த
ஒரு சீக்ரெட் இருக்கும். ஓகே, அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இந்த சீக்ரெட் ஃபார்முலா தான் அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருக்கோம். அவங்கக்கிட்ட ஒரு ஹாரா இருக்குது, அதை அவங்க பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, உங்களை நம்ப வைக்கிறாங்க. ஓகே, நீங்களும் அதை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி மாறுறீங்க. ஓகே, இவ்வளவும் எல்லாராலையும் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ அவருக்கு வந்து இவ்வளோ கோடி சம்பளம் கிடைக்குதுன்னா அதே கோடி கணக்கில் தான் எல்லா நடிகர்களும் வாங்கிட்டு இருக்காங்களா? கிடையாது. ஓகே, அந்த இடத்த அடையிறதுக்கு அவருக்கு இத்தனை வருஷம் ஆகுது. ஓகே, அப்போ நீ ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு நீயும் அதே மாதிரி ஆகணும்னா கண்டிப்பாக அந்தந்த இடத்துக்கு அந்தந்த ஆட்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. எல்லா ஃபீல்ட்லேயும் இது இருக்குது. இந்த ஃபீல்டில் எல்லா ஃபீல்ட்லேயும் அப்படி தான். ஓகே, பிகாஸ் பயனேஷன்லாம் இதை வந்து அவங்களோட சாக்ரிஃபைசிங் லெவல் ஜாஸ்தியாக இருக்கலாம். அவங்களுக்கு சம்டைம்ஸ் லக்கு கூட ஃபேவர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? சிலருக்கு வந்து நல்ல நடிப்பு திறனை இருக்கும், ஆனால் இருக்க மாட்டாங்க. நான் இதை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, சின்ன வயசில் நம்மளுக்கு கார் ஓட்டுறது யாருன்னா வந்தாங்கன்னா, கார் சாவியோட வந்தா இல்லை பைக் சாவியோட வந்தால் அவங்க பைக் எடுத்து மாமா பைக்கு அண்ணன் பைக்கு இப்படிலாம் எடுத்து ஓட்டுவோம், கார் எடுத்து ஓட்டுவோம். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வேறு யாருன்னா கார் ஓட்டுங்கடா, நான் சும்மா உட்காந்துட்டு வரேன்டா அப்படின்னு கூட தோணும் இல்லையா? சரி, நல்ல கார் ஓட்ட தெரிஞ்சால் நீங்கள் என்ன ஆகலாம்? ஒன்று எதனா ட்ராவல்ஸில் டிரைவர் ஆகலாம். ஓகே, இல்லைன்னா ஒரு ரேசர் ஆகிடலாம். இப்போ உங்களுக்கு காரு ஓட்டி சலிச்சு போச்சு, வேணவே வேணான்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னா ஒரு டிரைவரை போட்டு பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு போவீங்க. இவ்வளோ தானே? ஓகே, அப்போ நல்ல கார் ஓட்ட தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எல்லாமே தெரிஞ்சு பயங்கரமாக தெரியுது. அப்படி தெரியணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு நிறைய தெரிஞ்சாலே பிரச்சனை தான். எனக்கு தெரியவே வேணாம். ஓகே, கொஞ்சம் தெரிஞ்சால் போதும். நான் ஆஃப் பேக்டாக கூட இருந்துட்டு போகிறேன், அரை வேக்காடாக கூட இருந்துட்டு போகிறேன். அந்த கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு வச்சு மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இந்த ஆண்டர்பிரினர்ஸில் இந்த எல்லா விஷயத்துலையுமே யூ ஷுட் நோ whom to fire, whom to hire அப்படின்றது தான். ஓகே, ஸோ யாரை நீங்கள் ஃபயர் பண்ணணும் தெரியணும், யாரை நீங்கள் ஹையர் பண்ணணும்னு தெரியணும். அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும் எதை நான் வச்சுக்கணும், எதை நான் தூக்கி போடணும், ஓகே, எதை நான் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நம்மளுக்கு முதல்ல தெரியணும். நமக்கு என்ன வரும் அப்படின்றது யோசிக்கிறத தாண்டி அவர் இதை பண்ணிட்டாரு, நானும் அதை ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம வேற விஷயத்துக்காக தான் இருக்குன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, மேபி இந்த படைப்பு இதுக்காக, அவரோட படைப்பு அதுக்காக, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் நானும் ஒருவன் இங்கே க்ளோன்லாம் பண்ண முடியாது. நம்ம அதை இன்ஸ்பிரேஷனா வேணா எடுத்துக்கலாமே தவிர அவர் என்ன பண்ணாரு அதை தான் நான் பண்ணுவேன்னு சொல்றது அது தவறான விஷயம் தானே. நம்ம கிட்ட என்ன வரும்ன்றதையும் ஐடென்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கே டைம் எடுக்கும். நம்ம வந்து இப்போ போன வருஷம் வரையும் நீங்கள் வேறையா இருந்திருப்பீங்க, அடுத்த வருஷம் வேற. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நாளைக்கு திடீர்னு யூஎஸ்ல ஒரு சேனல்ல இருக்கலாம். ஓகே, அப்போ ஐஸ்வர்யா வேற இல்லையா? ஸோ அப்போ உங்களோட பரிமாற்றங்களும் ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். இல்லை, இதுதான் நிரந்தரம் அப்படின்னு கிடையாது, என்ன வேணாலும் நடக்கும். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் ஜென்ரலான டாபிக்ஸ் பத்தி பேசணும். இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க. இப்போ என்ன போயிட்டு இருக்கு கரண்டா? ஆக்டரா நாங்க உங்களை இந்த வருஷம் நிறைய படங்கள்ல பார்க்கலாமா, எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இப்போ கரண்ட்டாக இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இப்போ தான் சைன் பண்ணியிருக்கேன். மொத்தம் 3 ப்ராஜெக்ட் இருக்குது இப்போ கையில். ஒரு மலையாள படம், 2 தமிழ் படம் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 5 படம் முடிச்சிட்டேன். அதில் 4 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஒரு படம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங்க. மெடிக்கல் மிராக்கிள்னு ஒரு படம், அது நான் ரிவீல் பண்ணக்கூடாது, ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன். அது யோகி பாபு சார் ஹீரோ, நான் இல்லை. ஓகே, ஸோ அதில் ஃபுல் ஃப்ளெஜ் ஒரு வில்லை, ஒரு முழுநீர ஒரு காமெடி படம் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காமெடி படம். அதில் இல்லைனா பண்ணியிருக்கேன். ஒரே சிரிக்கும், நான் மட்டும் சிரிக்காமல் சீரியஸாக நடிக்கணுன்ற மாதிரி ஒரு கேரக்டர். அண்டு சமயத்தில் முரான்னு ஒரு மலையாள படம் பண்ணேன். அது ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல். அதுக்கப்புறம் மகாசேனான்னு ஒரு படம். அந்த மகாசேனா படம் வந்து விமல் சார் படம். விமல் சார், சுஷ்டிடாங்கே, அதுக்கப்புறம் இவங்க மைமா குப்தா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவர் கூட நம்ம மார்க்கோ படம் வில்ல கபீர் சிங், அவர் இந்த மாதிரி நல்ல கேஸ்டிங், சூப்பரான கேஸ்டிங். அதில் வந்து ப்ரொஃபஸராக நடிச்சிருப்பேன். நல்ல ஒரு ரோலு. படம் ஃபுல்லாக இருப்போம், த்ரூ அவுட்டாக ஸ்டார்ட் டு எண்டு இருப்போம். தினேஷ் கலைசெல்வனோட டைரக்ஷனில். இதுவரையும் வந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நல்ல ப்ராஜெக்ட், நல்ல ப்ரொடக்ஷனு. ஓகே, இப்போ வந்திருக்கிறதும் அந்த மாதிரி தான். இப்போ கொஞ்சம் செலக்டிவாக தான் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன ரோல் பெரிய ரோல்லாம் இல்லை. எதுவாக இருந்தாலும் நம்மளை தேடி வருதுன்னா நம்மளால் முடியுன்றதுனால தான் வருது.
நம்ம முடியலன்னு சொன்னா வேற யார்கிட்டயாவது போயிருக்கோம். கண்டிப்பா. ஆனா நம்மளை தேடி வருதுன்னா பண்ணிடுறேன். அவ்வளவுதான். ஸோ இந்த வருஷங்கள் நாங்க நிறைய ஆக்டராகவும் உங்களை நாங்க பிக் ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம எக்ஸ்க்ளூசிவா ஒரு இன்டர்வியூ வந்து சினிமா பத்தி மட்டுமே வந்து கண்டிப்பா எடுக்கலாம். சினிமாவோட எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கலாம். பிகாஸ் நான் ஒவ்வொரு டைரக்டர் கிட்ட இருந்து கத்துட்டு இருந்திருக்கேன். ஆமா, ஏன்னா நீங்க ஆக்ட் பண்றீங்க, நீங்க ஆக்டர் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம ஆக்சுவலா உண்மை என்னன்னா, நம்ம இத்தனை படத்துல நடிச்சிருக்கோம்னு சொல்றதை விட இத்தனை பேர் முன்னாடி நடிக்காம வாழ்ந்துட்டு இருக்கோன்றது தான் பெருமையா இருக்கு. சூப்பர். ஆக்சுவலா நடிக்கிறத பெருமைன்னு சொல்லக்கூடாது, நடிக்காம இருக்குன்றது உண்மையான பெருமை. நிச்சயமா நிச்சயமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய விருதுகள் வாங்கணும். ஸோ இதே மாதிரி என்னைக்குமே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. ஹேட் அ வெரி கிரேட் டைம். தேங்க்யூ சார்.